கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நாம் இந்த நாட்களில் தேவனுடைய ஆலயம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். In these days, with the help of the Holy Spirit, with the theme that the temple of God, we have been meditating on the holy word of God. எரேமியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Jeremiah 7th chapter, let us read verse 11 as well as verse 30. Is this house which is called by my name become a den of robbers in your eyes? Behold, even I have seen it, said the Lord. For the children of Judah have done evil in my sight, said the Lord. They have set their abominations in the house which is called by my name to pollute it. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயத்தை குறித்து தேவன் எவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருக்கிறார் என்பதை இந்த இரண்டு வேத வசனங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். From this both portion of the scripture, we are able to understand how God is the godly seal is concerning the literal temple of God. நாம் வாசிக்க கேட்ட அந்த இரண்டு வசனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தை பற்றிய தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. Both the verses what we just read now, that is a godly zeal and is a prophetical verse by about Lord Jesus Christ. லூக்கா 19ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நாம் வாசித்த எரேமியாவிலே வாசித்த வசனம் நிறைவேறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். In Luke 19 chapter verse 46, the verse what we read in Jeremiah, we see that is being fulfilled in that place. Saying unto them, it is written, my house is the house of prayer, but ye have made it a den of thieves. என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். எரேமியா 7:11 நாம் என்ன வாசித்தோம்? என்னுடைய வீட்டை, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றி விட்டீர்களே. In Jeremiah 7:11 what we read, my house which is called by my name, you have made a den of robbers. அது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருந்த வைராக்கியத்தை காட்டுகிறது. அதை பற்றிய தீர்க்கதரிசனம். That shows the zeal of Lord Jesus Christ concerning the literal temple of God, and that is the prophecy concerning that. எரேமியாவின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தை சில நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பிற்பாடுதான் இயேசுவின் மூலம் நிறைவேறுகிறது. The prophetical word mentioned by Jeremiah, and after hundreds of years that got fulfilled through Lord Jesus Christ. இனி யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு நான் வரும்போது, when we come back to John 2nd chapter, அங்கே இயேசு என்ன செய்கிறார்? what does Jesus do there? யோவான் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். John 2nd chapter verse 14 to 17. And found in the temple those that sold oxen and sheep and doves and the changers of money sitting. And when he had made a scourge of small cords, he drove them all out of the temple, and the sheep and the oxen, and poured out the changers' money, and overthrew the tables, and said unto them that sold doves, take these things hence, make not my father's house an house of merchandise. And his disciples remembered that it was written, the zeal of thine house hath eaten me up. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறமே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இந்த வேத பகுதியெல்லாம் நாம் எதற்காக வாசிக்கிறோம் என்பதை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். Very carefully you must observe why we are reading all this portion of scriptures. எழுத்தின்படியான தேவாலயத்திலே புறா விற்கிறவர்கள், ஆடுகள் விற்கிறவர்கள்,
மாத்திரமல்ல காசுக்காரர்கள், இப்படி பல்வேறு வித ஜனங்கள் காணப்பட்ட போது இரக்கமுள்ள இயேசு கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை அடித்து துரத்தி காசுக்காரருடைய காசையெல்லாம் கொட்டி போட்டார். In the literal temple of God, they that sold oxen and sheep and doves and the changers of money were sitting. The merciful God made a scourge out of the cord and he hid them, chased them out from that place. இது எந்த ஆலயத்திலே சம்பவித்தது? In which temple this took place? ஏரோதினால் கட்டப்பட்ட தேவாலயத்திலே இந்த சம்பவம் சம்பவித்தது. The temple which was built by Herod, this incident took place. நாம் தேவனுடைய ஆலயம் என்கிற தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய திட்டவட்டமான நடத்திப்போடு இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். With the definite leading of the Holy Spirit under the title the temple of God, these days we have been meditating about this. இயேசுவின் மரணத்தை குறித்து சில சத்தியங்களை கேள்விப்படலாம் என்று நீங்கள் வந்திருப்பீர்கள். You might have come here to know certain truths about the death of Jesus Christ. இயேசுவின் கல்வாரி பாடுகளை குறித்து பேசாமல் இப்போது ஆலயத்தை குறித்து ஏன் பேசும்படியாக ஆவியானவர் அனுமதித்திருக்கிறார். Not speaking about the suffering of Jesus on Calvary's cross, why did the Spirit of God is urging me not to speak about it and to speak about the temple? இன்னும் சில நிமிஷங்களிலே ஆவியானுடைய மனதை, ஆவியானுடைய நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். Within few minutes we can understand the purpose and the mind of the Holy Spirit. அதுவரை சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் பின்பற்ற வேண்டும். Till then the word spoken unto you, carefully follow that. முதலாவதாக 3 விதமான தேவனுடைய ஆலயங்களை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். In the first place in the Bible we are reading about 3 types of the temple. ஒன்று எழுத்தின்படியான தேவாலயங்கள். One is the literal temples of God. இரண்டாவது ஆவிக்குரிய தேவாலயங்கள். Secondly the spiritual temples of temple of God. மூன்றாவது நித்திய தேவாலயம். And thirdly the eternal temple of God. நாம் ஒவ்வொருவரும் நித்திய தேவாலயமாய் மாறும்படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். Every one of us to become the eternal temple of God. We have been foreordained before the foundation of this world. நித்திய தேவாலயம் என்றால் என்ன? What do you mean by eternal temple of God? ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தேவ ஊழியர்களும் விசுவாசிகளும் நித்திய தேவாலயமாய் மாறுகிறார்கள். To tell in one word, every believer, every servant of God who have been caught up in the secret coming of Lord Jesus Christ, they become the eternal temple of God. அதை எபேசியர் 2 அதிகாரம் 19 வசனம் முதல் 22 வசனம் வரை நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். In Ephesians 2nd chapter verses 19 to 22 you can read and find about this. அப்ப நித்திய தேவாலயமாய் நீங்களும் நானும் மாற வேண்டுமானால், If you and I should be made as the eternal temple of God, அதற்கு முன்பாக 2 முக்கியமான ஆலயங்களை குறித்து வேதம் பேசுகிறது. before that the Bible talks about 2 important temples. அந்த ஆலயங்களை பற்றிய சத்தியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். We should have understood and known the truth concerning the temple. அதிலே முதலாவது எழுத்தின்படியான தேவாலயம். In the first place is the literal temple of God. தேவனுடைய மனதிலே முதலாய் காணப்பட்ட வாசஸ்தலம் அது ஆசரிப்பு கூடாரம். In the mind of God, the first habitation which was in the mind of God is the tabernacle. அந்த ஆசரிப்பு கூடாரம் கர்த்தர் கொடுத்த மாதிரியின்படி கட்டப்பட்டது. That tabernacle was made according to the pattern showed by God. அதில் பயன்படுத்தப்பட்ட பொருள்களுக்கும் கர்த்தர் மாதிரியை கொடுத்தார். All the material used in building the temple, God gave that pattern. யாத்திராகமம் 25:9 In Exodus 25th chapter verse 9, எபிரேயர் 8:5 in Hebrews 8:5, மலையிலே காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படிதான் ஆசரிப்பு கூடாரமும் அதன் பணிமுட்டுகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எச்சரித்தார். and God warned them according to the pattern which was shown upon the mountain, the tabernacle and all the instruments therein should be made. பிற்பாடு தாவீது தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டிடமாக கட்ட விரும்பினான். Later on David wanted to make the tabernacle of God as a building. அதற்காக அவன் இரவும் பகலும் தூங்காமல் என் வீட்டுக்கு போக மாட்டேன், என் படுக்கையின் மேல் ஏற மாட்டேன், நித்திரையை என் கண்களுக்கு வரவிட மாட்டேன் என்று பொருத்தனை பண்ணினான். And he made a promise that I will not sleep, I will not go upon my bed, and I will not allow the sleep to come to my eyelids, he said. ஆனால் ஏராளமான பொருள்களை ஆலயம் கட்டுவதற்கு சேமித்து வைத்தான். But he collected abundance of materials for building the temple. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லிவிட்டார், இந்த ஆலயத்தை கட்ட உனக்கு தகுதி இல்லை. Looking unto him, the Lord said, you are not worthy to build this temple. பொதுவாக நம்மை பார்த்து ஏதாயிலும் ஒரு ஊழியங்கள் செய்ய வேண்டாம், இதை செய்ய நீங்கள் தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டால், In general, looking at us,
You are not worthy to do this ministry, therefore don't indulge in this ministry. நாம் துக்கத்தோடு விலகி போய் விடுவோம். Sorrowfully we will depart from them. அதுக்கப்புறம் அதிகமாக தேவனுடைய காரியங்களில் பங்கெடுக்க மாட்டோம். Afterwards we will not take part in the matters pertaining to God. நாம் விலகியே இருப்போம். We will only deviate ourselves from them. ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை. But David never did like that. கர்த்தர் உனக்கு கட்ட தகுதி இல்லை, நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தி இருக்கிறாய் என்று சொன்னபோது, When God told him you are not worthy to build the temple because you have shed much blood, உன் குமாரன் அவன் ஒரு சமாதான புருஷன், சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் சொன்னார். and Lord told him your son the man of peace Solomon he only will build the temple. அப்போ தாவீது தன்னால் இயன்ற வரையிலும் எல்லா பொருள்களையும் சம்பாதித்து சாலமோனிடத்தில் ஒப்படைத்தான். David, as far as possible, according to his worthiness, he collected all the materials and handed over to Solomon. இங்கே கவனிக்க வேண்டிய காரியம், Here the thing what you are supposed to note, ஆலயத்தை கட்ட எனக்கு தகுதி இல்லாவிட்டாலும் though I am not worthy to build the temple, ஆலயம் கட்டப்பட வேண்டும். but the temple has to be built. அதை யார் கட்டினால் என்ன, What is there? Anybody can build it. என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன். The hell what is possible by me, I will keep on helping them. இதுதான் தாவீதுடைய ஜீவியம். This is the life of David. இப்படித்தான் சாலமோனுடைய தேவாலயம் கட்டப்பட்டது. In this way only the temple of Solomon was built. அந்த ஆலயம் பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே தீட்டுப்படுத்தப்பட்டது. During the time of Nebuchadnezzar of the Babylonian empire, that was defiled. நேபுகாத்நேச்சார் மாத்திரமல்ல, அவனுக்கு பிற்பாடு பாபிலோனிலே வந்த பெல்சாத்சார் ராஜாவுடைய நாட்களிலும் தேவனுடைய ஆலயம் தீட்டுப்பட்டது. Not only during the time of Nebuchadnezzar, after that Belshazzar who came in the rule, the temple was defiled that time. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னார், பாபிலோனை நான் அழிப்பேன், பழிவாங்க போகிறேன். In Jeremiah 51 verse 11, Lord said, I am going to destroy Babylon. I am going to take vengeance against the city. எதற்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் அழித்தார் என்பதை தயவு செய்து கவனமாய் பாருங்கள். Please carefully note that why did God destroy the great empire? எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினதுக்காக கர்த்தர் அந்த சாம்ராஜ்யத்தை பழி வாங்கினார். Because he defiled the literal instruments of the literal temple of God. God took revenge upon that great empire. இது என்னுடைய ஆலயத்துக்காக நான் வாங்கும் பழி என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, this is the vengeance which I take for my temple. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. மூன்றாவது சாம்ராஜ்யம் அழிந்து இந்த உலக சரித்திரத்திலே நான்காவது சாம்ராஜ்யம் எழும்பினது, மேதியா பெர்சியா. The third empire got destroyed in this world history. The fourth empire, Media Persia, rose up. அந்த மேதியா பெர்சியாவை ஏன் நாலாவது சாம்ராஜ்யமாய் கொண்டு வந்தார்? Why did he bring Media Persia the empire as the fourth empire? நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை இந்த மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக சாதாரண இடத்திலிருந்து அல்லது குப்பையிலிருந்து அவர்களை உயர்த்தினார். The literal temple of God which was destroyed by Babylonian king Nebuchadnezzar, in order to rebuild it, this empire, Media Persia, who was in the dustbin, God brought them to build it. இதற்காக ஏசாயா 44ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்திலும் ஏசாயா 45ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். In Isaiah 44th chapter, the last 2 verses, 45th chapter, first 4 verses you can read and find out. கோரேஸ் என்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே, Before the man by name Cyrus could be born in this world, அவனை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைத்து அவனை கொண்டு என்னுடைய ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னார். God prophesied against him and told, with him I will build this temple. இங்கே காணப்படுகிற வாலிப சகோதரனே சகோதரியே, Young brothers and sisters who are seen here, இன்றைக்கு உடைய ஜீவியத்தில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். today you may be facing problems and all other things in your life. நீ எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். You may not be able to receive the expected blessing in this world. உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. You may have a question whether the Lord is present in me. அப்படியே கர்த்தர் இருந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறாரா என்கிற கேள்வி இருக்கிறது. And even the Lord is there, there's a question is coming whether he is in me. ஏசாயா 45ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நீ படித்து பார். You read Isaiah 45th chapter, first 4 verses. ஒரு புறஜாதியிலே பிறந்த கோரேஸ் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனை முன்குறித்தார். Heathen king Cyrus, before he could be born in this world, God foreordained him. அவனோ எழுத்தின்படியான தேவாலயத்தை கட்டுவதற்காக முன்குறிக்கப்பட்டான். He was foreordained to build the literal temple of God. ஆனால் நீங்களும் நானுமோ நித்திய தேவாலயமாய் மாறுவதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டோம். But you and I, we have been foreordained before the foundation of the world, that we may be seen as the eternal temple of God. இது கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம், கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு முன்பாக. Approximately 120 years ago, before the birth of Cyrus, this prophecy was foretold. கோரேஸ் பிறந்தான், And Cyrus was born. வளர்ந்தான்,
he was born. ஆண்டவருடைய மனதில் உள்ளபடி அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான். According to the mind of God, he built the temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அந்த ஆலயம் கட்டுகிற விஷயத்திலே செருபாபேல் உதவியாய் இருந்தான் என்று நான் நேற்றைய தினத்திலே படிக்க சொன்னேன். எத்தனை பேர் படித்தீர்களோ தெரியாது. ஆகாய் 1 அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். In Haggai 1st chapter verse 1 to 10, we see that Zerubbabel was useful and helpful in building the temple of God along with Cyrus. ஆகவே சாலமோனுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட இடத்திலே கோரேசினால் கட்டப்பட்டு அதே இடத்தில் கட்டப்பட்டு அது கோரேசின் ஆலயம் அல்லது செருபாபேலின் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. And the temple of Solomon was broken up in the very same place, and a temple came up. It was called as the temple of Cyrus, and it was called as the temple of Zerubbabel. அப்படி கோரேசினால் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை அந்தியோகியா எபிபானஸ் தீட்டுப்படுத்தினான் என்று நேற்றைய தினத்திலே பார்த்தோம். Yesterday we saw that the temple which was built by Cyrus, it was defiled by Antioch Epiphanes. இது கோரேசினால் ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாகவே, and before this temple could be built by Cyrus, அந்தியோகியா எபிபானஸ் பிறப்பதற்கு முன்பாகவே, before Antioch Epiphanes could be born, இப்படி ஒரு ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயம் அந்தியோகியா எபிபானஸால் தீட்டுப்படும் என்பதை கர்த்தர் முன்குறித்தார். God foretold us that this kind of temple will be built and it will be defiled by Antioch Epiphanes. அலெக்சாண்டருடைய மறைவுக்கு பிற்பாடு, after the death of Alexander, அவனுடைய ஆஸ்திகள் அவனுடைய சந்ததிக்கு போகாது என்பதையும் அலெக்சாண்டர் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். and before Alexander could be born, the properties and the riches of Alexander will not go to his seed. தானியேல் 11 அதிகாரம் 4 வசனத்திலே கிட்டத்தட்ட ஏராளமான உலகத்தின் பெரும்பகுதி அலெக்சாண்டர் சம்பதித்தாலும் அது அவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்க மாட்டார்கள் என்று கர்த்தர் அலெக்சாண்டர் பிறப்பதற்கு முன்பாகவே எழுதி வைத்தார். According to Daniel 11th chapter 4th verse, God has foretold about it. Though Alexander has gathered much riches and properties, nothing will go to his seed or generation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப இந்த வசனத்திலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? From this verse, what you are going to understand, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள், the beloved children whom God has given you, அவர்களுடைய எதிர்காலம், their future, அதையெல்லாம் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். all these things God has foreordained and foretold. நீங்கள் யாரும் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. None of you be troubled and worried about it. நீங்களும் உங்களுடைய அருமையான பிள்ளைகளும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். You and your dear children, you are in the hands of God. ஒரு அலெக்சாண்டரை குறித்தே கர்த்தர் பிறப்பதற்கு முன்பாக எழுதி வைத்திருப்பார். ஆனால் if God would have wrote about Alexander before his birth in this way, இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட சபையே, oh church who have been bought with a price through the blood of Jesus, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, beloved child of God who have been anointed, உன்னை குறித்து உன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் கர்த்தர் கருத்துள்ளவராய் இல்லாதிருப்பாரோ? will not be God careful and mindful about your future? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே கர்த்தருடைய கரத்திலே உன்னை ஒப்புக்கொடு. Therefore surrender yourself into the hands of God. கர்த்தரை விசுவாசி. You believe the Lord. அவர் உன்னை நடத்துவார். He will lead you. உன் கரத்தை பிடித்து நடத்துவார். He will hold your hand and lead you. அடுத்த வாரம் என்ன சம்பவிக்கும் நமக்கு தெரியாது. We do not know next week what will take place. ஒரு வேலைக்காக நீங்க போறீங்க. You are going for a work. அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கல. You didn't get the job. அந்த வேலையில நீங்க சேர்ந்தா என்ன சம்பவிக்கும் உங்களுக்கு தெரியாது. You do not know if you join the job what will happen to you. சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க தாமதிக்கும் போது, when God delays to give certain blessings for you, ஒருபோதும் கர்த்தரை சந்தேகிக்க வேண்டாம். never you should doubt the Lord. கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். Lord is with you. கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளோடு தான் இருக்கிறார். Lord is with your children. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். Our Lord is a living God. அவர் என்ன எழுதி வைத்தாரோ உலக சரித்திரத்தில் அதெல்லாம் நடந்தது. Whatever is written in the world history, you can read about it, what all took place. அலெக்சாண்டருடைய மறைவுக்கு பிற்பாடு அவனுடைய சாம்ராஜ்யம் 4ஆக உடையும் என்று சொன்னார். After the death of Alexander, God foretold his empire will be divided into 4. இதை எப்போது சொன்னார்? When did he say this? 3வது சாம்ராஜ்யமாகிய பாபிலோன் இந்த உலகத்தில் இருந்தபோதே சொன்னார். When third empire Babylon was ruling this world, God foretold this. அதுக்கு பிற்பாடு இந்த தரிசனம் கண்டு சில வருஷங்களுக்கு பிற்பாடு தான் மேதியா பெர்சியா எழும்பினது. அது சில வருஷங்கள் உலகத்தை ஆளுகை செய்தது, உலகத்தின் பல பகுதிகளை. அதற்கு பிற்பாடு தான் கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது. After the vision, after many years, Media Persia came to rule, and after that only the Greek empire came to rule. இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் 4ஆக உடைந்த பிற்பாடு, when the Greek empire was divided into 4, அதிலே ஒரு ராஜ்யம் தான் சிரியா. and one among that particular empire is Syria. அந்த சிரியாவிலிருந்து ஒரு கொம்பு முளைத்தெழும்பும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord told a horn will come out of Syria. அதுதான் அந்தியோகியா எபிபானஸ் என்கிற ராஜா. That is the king by name Antioch Epiphanes. அவன் கோரேசினால் கட்டப்பட்ட அல்லது செருபாபேலால் கட்டப்பட்ட இந்த தேவனுடைய ஆலயத்தை
தீட்டுப்படுத்துவான் என்று கர்த்தர் எழுதி வைத்தார். And Lord has written down and kept that to Antioch Epiphanes will defile the temple which was made by Cyrus and Zerubbabel. அந்த தீட்டு எவ்வளவு நாட்கள் இருக்கும்? How long the defilement will be there? தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே 2300 ராப்பகல் இருக்கும். And according to Daniel 8th chapter, it will be 2300 day and nights. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? அதாவது எபிபானஸ் ஒரு ஜூயஸ் என்கிற விக்கிரகத்தை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்தான். Epiphanes brought the idol or the image of Julius in the temple. அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து When he brought the idol there, அதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். he made an altar for this. அந்த பலிபீடத்திலே Upon that altar, பன்றியின் இரத்தத்தை செலுத்தினான். and he offered the blood of swine. இப்படி 3 விதங்களிலே அவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான். In this way, in 3 ways, he defiled the temple of God. இந்த தீட்டு 2300 ராப்பகல் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். And Lord said that the defilement will continue for 2300 day and night. பிற்பாடு ஜூடாஸ் மகபியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் மூலமாக தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது. Through a high priest by name Judah Nephadiah, this temple was cleansed and purified. Judas Magodias. என்கிற பிரதான ஆசாரியன் மூலமாய் சுத்திகரிக்கப்பட்டது. And through this high priest, temple was cleansed. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? 1 கொரிந்தியர் 3:16-17 படி அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். According to 1 Corinthians 3rd chapter 16 and 17, every one of us who have been anointed, we are the temple of God. இந்த தேவனுடைய ஆலயத்திலே எப்பிபானசின் ஆவி அல்லது அந்திகிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள பல அசுத்தங்களை அருவருப்புகளை கொண்டு வரும். In this temple, the spirit of Epiphanes, spirit of Antichrist will bring all kinds of filthiness and uncleanness within us. நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே இப்படிப்பட்ட அருவருப்புகளை அவன் கொண்டு வருவான். This kind of abomination he will bring it in our spirit, soul and body. அதற்காக நாம் அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We need not be discouraged about this. ஆனால் பிசாசு சொல்லுவான், உன்கிட்ட இந்த பலவீனம் இருக்கிறது, But the devil will tell you this weakness is in you, இந்த பாவம் இருக்கிறது, this sin is in you, இந்த குறிக்கப்பட்ட காரியத்துக்கு ரகசிய பாவத்துக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கிறாய், and for the particular secret sin you have been undertaking. ஆகவே நீ கூட்டங்களுக்கு போகாதே, Therefore you don't attend the meeting, வேதம் வாசிக்காதே, don't read the Bible, ஜெபிக்காதே, don't pray, நீ வருகைக்கு போக மாட்டாய். you will not be caught up by the coming. இதுதான் பிசாசுடைய நோக்கம். This is the purpose of the devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of God. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? But what we are supposed to do? இந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 2300 ராப்பகல் அந்த பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்பட்டு இருக்கும், பிற்பாடு அது சுத்திகரிக்கப்படும். According to Daniel 8th chapter, that the holy temple will be defiled for 2300 days and nights, and after that it will be cleansed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of God. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We must believe this. அப்ப அதை சுத்திகரித்தது போல As he cleansed it, கர்த்தர் என்னுடைய ஜீவியத்தில் வரக்கூடிய தீட்டுகளை சுத்திகரிப்பார். Lord will cleanse all the defilements in me. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். You must continue to pray. என்ன பலவீனம் இருந்தாலும், Whatever may be the weakness, என்ன தோல்விகள் இருந்தாலும், whatever may be the failure, என்ன பாவங்கள் இருந்தாலும், whatever may be the sins, நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்திவிடக் கூடாது. you should not stop praying. கர்த்தரை துதிப்பதை நிறுத்திவிடக் கூடாது. You should not stop praising God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of God. அந்த தேவனுடைய ஆலயம் கோரேசினால் கட்டப்பட்ட ஆலயம் தீட்டுப்படுத்தப்பட்டதை நாம் பார்த்தோம். In this way we saw that the temple which was built by Cyrus was defiled. பிற்பாடு அந்த ஆலயம் ஏரோதினால் புதுப்பித்து கட்டப்பட்டது. After that the temple was renovated and built by Herod. அந்த ஆலயத்துக்கு ஏரோதின் ஆலயம் என்று பெயர். And the name of the temple was called the Herod's temple. அந்த ஆலயத்தை ஏரோது 46 வருடங்கள் கட்டினான். And Herod took 46 years to build the temple. 46 வருடங்கள் நினைக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் John 2nd chapter 20ஆம் வசனம். 20th verse. Then said the Jews, 46 years was this temple in building, and wilt thou tear it up in 3 days? அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது, After Jesus came into this world, இந்த உலகத்திலே காணப்பட்டது ஏரோதின் தேவாலயம். and the temple which was seen in this world is called the Herod's temple. சாலமோன் எந்த இடத்திலே ஆலயம் கட்டினானோ, The place where Solomon built the temple, அதே ஆலயம் தான் இடிக்கப்பட்டது, மறுபடியும் அதே இடத்தில் கட்டப்பட்டது, இடிக்கப்பட்டது, மறுபடியும் அதே இடத்தில் கட்டப்பட்டது. the same temple was built and broken, again it was built in the same place. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தபோது, When Jesus came into this world as man, அங்கே ஏரோதினால் கட்டப்பட்ட
தேவாலயம் காணப்பட்டது. There the temple of God built by Herod was seen. அந்த தேவாலயத்தை ஒரு கூட்டத்தார் தீட்டுப்படுத்தினார்கள். One group of people defiled the temple. அதை ஒரு வியாபார வீடாய் மாற்றி They விட்டார்கள். made the house of merchandise. என் வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that my house is the house of prayer. ஜெபிக்கிற நோக்கத்தோடு நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு வருகிறீர்களா? With the purpose of prayer are you coming to the house of God? இல்லை ஜெபத்தை விட்டுவிட்டு வேற ஏதாவது வேலைகளை செய்யலாம் என்று வருகிறீர்களா? Or else leaving the life of prayer to do some other work are you coming to the temple? அப்படிப்பட்டவர்களை கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணி இயேசு அடித்து துரத்தினார். Such kind of people Jesus made a scourge out of the cords and beat them and drove them out of the temple. எரேமியா 7 அதிகாரம் 11 வசனம் நிறைவேறினது. Jeremiah 7 chapter verse 11 got fulfilled. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இப்ப நாம் நிற்கிறது ஏரோதின் தேவாலயத்திலே. Now where we are standing is in Herod's temple. எழுத்தின்படியான ஆலயத்தை இதோடு நிறுத்துவோம். With this we are going to stop about the literal temple. இனி ஆவிக்குரிய ஆலயத்தை குறித்து பார்ப்போம். Now let us consider the spiritual temple. அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். Every one of us who have been anointed, we are the temple of God. 1 கொரிந்தியர் 3:16-17 இன்படி. According to 1 Corinthians 3rd chapter verse 16 and 17. 1 கொரிந்தியர் 6:19 இன்படி. According to 1 Corinthians 6 chapter verse 19. 2 கொரிந்தியர் 6:14 முதல் 18 வரை. 2 Corinthians 6 chapter verse 14 to 18. ஆகவே ஆவிக்குரிய தேவாலயம் என்று சொல்வது When we say spiritual temple, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரையும் காட்டுகிறது. it shows every one of us who have been anointed. இனி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சகித்த இந்த நாளிலே இன்னொரு ஆவிக்குரிய ஆலயத்தை நாம் பார்க்க போகிறோம். In this day when Lord Jesus Christ endured the sufferings of the cross, we are going to consider this temple. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Once again I'm telling you, ஆவிக்குரிய ஆலயங்கள் என்று நாம் பார்த்தோம். we saw as spiritual temples. எழுத்தின்படியான ஆலயங்களில் சில ஆலயங்களை பார்த்தோம். According to literal temples of God, we consider certain temples. ஆவிக்குரிய ஆலயங்கள்ல நாம் முதலாவது பார்த்து நம்மை குறித்து பார்த்தோம். Among the spiritual temples, in the first place we saw to ourselves. அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். Every one of us who have been anointed, we are the temple of God. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை தியானிக்கும்படியா இப்போது இங்கே வந்திருக்கிறோம். Now we have come to meditate upon the sufferings of Lord Jesus Christ on Calvary's cross. இயேசுவின் கல்வாரி பாடுகளை தியானிப்பதற்காக நாம் மற்றொரு முக்கியமான ஆவிக்குரிய ஆலயத்தை இப்போது பார்க்க போகிறோம். In order to meditate upon the sufferings of on Calvary's cross, we are going to consider another important temple of God. யோவான் எழுதின சுவிசேஷம் Gospel of John, 2 அதிகாரம் 2nd chapter, 19 வசனம். verse 19. Jesus answered and said unto them, Destroy this temple, and in 3 days I will raise it up. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுற்றி இருந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். Lord Jesus Christ, looking unto the Jews who were round about him, he said that destroy this temple and I will raise it in 3 days. உடனே கூடியிருந்த யூதர்கள் என்ன கேட்கிறார், அதைத்தான் வாசித்தோம். இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு. The Jews who were gathered there, they were asking him, it took almost 46 years to build this temple. அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வாசித்த அடுத்த வசனத்துல அப்படி இருக்குது. In the next verse it is there. அந்த யூதர்கள் கேக்குறாங்க, The Jews are asking, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏரோது கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆச்சு. and for a Herod to build this temple it took 46 years. ஆனா இதை இடித்து போடுங்க 3 நாளைக்குள்ள அவர் கட்டுவேன்றாரு. Now he says that he will break it down and rebuild it in 3 days. என்று யூதர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை இயேசு சொன்னதை. Jews never understood what Jesus spoke. இயேசு எந்த ஆலயத்தை குறித்து பேசினார் என்பதை யூதர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. Jews never understood to which temple now Jesus is mentioning. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி தேறினவர்களாய் இருந்தார்கள். And Jews were searching it according to the law. ஆனா இயேசுடைய மனதை, இயேசுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. They were not able to understand the mind and the gospel of Lord Jesus Christ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஆலயம் என்ன? here what Jesus Christ, Lord Jesus Christ is telling about the temple, which is that? இதுதான் மற்றொரு ஆவிக்குரிய ஆலயம். This is another spiritual temple. இல்லாவிட்டால் முதல் ஆவிக்குரிய ஆலயம் இதுதான்.
Otherwise, this is the first spiritual temple of God. இரண்டாவதுதான் நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஆலயம். Secondly, you and I, we are the spiritual temple. முதல் ஆவிக்குரிய ஆலயம் இதுதான். And the first spiritual temple of God is this. இயேசு எழுத்தின்படியான ஆலயத்தை குறித்து அங்க பேசவில்லை. There Jesus never spoke about the literal temple of God. இயேசு யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், Looking unto Jews, that Jesus says, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். this temple, break it down. 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். I will raise it up in 3 days. அப்ப இயேசு சொன்ன ஆலயம் என்ன? And which is the temple what Jesus spoke? அடுத்த வசனத்துல படிக்கிறோம். In the next verse we read that. 21ஆம் வசனம். In verse 21. But he spake of the temple of his body. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்ப இயேசு சொன்னது எதை பற்றி பேசினார்? Concerning what Jesus spoke there. நம்முடைய சரீரத்தை காமிச்சு சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். Showing his body, is telling, you break down this temple. 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன். Within 3 days I'll raise it up. அப்ப இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்பது இயேசுடைய கல்வாரி மரணத்தை காட்டுகிறது. Breaking in this temple shows that the death of Jesus Christ on Calvary's cross. ஆவிக்குரிய ஆலயமாய், நடமாடும் ஆலயமாய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus Christ as a mobile temple, as a spiritual temple, he came into this world. அந்த ஆவிக்குரிய ஆலயம் இடிக்கப்படுவதற்காகவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். In order that the spiritual temple may be broken down, he came into this world. இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? Why did Jesus come into this world? தேவன் ஏன் மனிதன் ஆனார்? Why God became man? மனிதனாய் மாறின இயேசு Jesus who became a man, ஒரு சரீரத்தோடு இந்த உலகத்துக்கு வந்தார். with a body he came into this world. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் அதை படிக்கிறோம். We read that in Hebrews 10th chapter verse 4 onwards. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். Lord, you prepared a body for me. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். You have prepared a body for me. உம்முடைய புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. In the volumes of thy book it is written of me. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். Lo, I come to do according to thy will. வாசிங்க இந்த வசனங்களை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் Hebrews 10th chapter. 5ல இருந்து. Wherefore when he cometh into the world, he saith, Sacrifice and offering thou wouldest not, but a body hast thou prepared me. In burnt offerings and sacrifices for sin thou hast had no pleasure. Then said I, Lo, I come. In the volume of the book it is written of me, to do thy will, O God. ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பிரியமானவர்களே, முந்தின நித்தியத்தில் பரலோகத்தில் இயேசுவுக்கு சரீரம் இல்லை, மாம்சம் இல்லை. Beloved people, in the former eternity Jesus had no body and he had no flesh. அங்கே இரத்தம் இல்லை. There was no blood there. அங்கே இயேசு என்கிற நாமம் இல்லை. And there's nothing called name of Jesus. அவ முந்தின நித்தியத்திலே அவர் வார்த்தை என்கிற பெயரில் காணப்பட்டார். In the former eternity he was seen in the name of word. அதை 1 யோவான்ல படிக்கிறோம். We read that in the 1st John. 1 யோவான்ல நான் வாசிக்கும்போது, When we read in 1st John, அவர் பரலோகத்திலே சாட்சி 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1st John 5th chapter 7ஆம் வசனம். verse 7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. For there are 3 that bear record in heaven, the Father, the Word, and the Holy Ghost, and these 3 are one. முந்தின நித்தியத்திலே பிதா இருந்தார், பரிசுத்த ஆவி இருந்தார். அங்கே வார்த்தையாக இந்த இயேசு காணப்பட்டார். அங்கே இயேசு இல்ல, அங்க சரீரம் இல்ல, அங்க மாம்சம் இல்ல, அங்க இரத்தம் இல்ல. அவர் வார்த்தையாக இருந்தார். In the former eternity Father was seen, Holy Ghost was seen, Jesus in the name of word was seen. There was no body, there was no flesh, and there was no blood seen in that place. அப்படி வார்த்தையாய் காணப்பட்டவர் ஏன் நம்மை போல ஒரு சரீரத்திலே வர வேண்டும்? He was seen as a word. Why should he manifest himself like us in the flesh? அதற்கான காரணம் The reason for that, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் Hebrews 2nd chapter 14-15 வசனங்கள். verse 14 and 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும்
விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். For as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that through death he might destroy him that had the power of death, that is the devil, and deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. ஒவ்வொரு மனிதனும் பிசாசின்படியினால் கட்டப்பட்டிருந்தான். Everyone was enslaved in the hands of devil. மொத்த மனுக்குலமும் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் காணப்பட்டார்கள். Entire mankind was pertaining to death. அந்த விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக சபிக்கப்பட்ட பூமிக்கு கர்த்தராகிய இயேசு வந்தார். In order to lift up that fallen man, Lord Jesus Christ came into the cursed earth. மனிதன் மாம்சமும் இரத்தமும் உடையவனாய் இருக்கிறபடியினால், Because man was having flesh and blood, அவனை போல அந்த வார்த்தை மாறினார். accordingly the word also got changed. அந்த வார்த்தை மாமிசமாகி என்று படிக்கிறோம். We read that word became flesh. அந்த வார்த்தை மாமிசமாகி இயேசு என்கிற நாமத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். That word became flesh. He came into this world in the name of Jesus. எதற்காக வந்தார்? Why did he come? சரீரம் அவருக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? Why a body was given to him? புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It has been written about me in the volumes of book. அந்த புஸ்தகச் சுருள் என்பது பிதாவின் மனதை காட்டுகிறது. The volumes of book talks about the mind of the Father. இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு முன்பாக, Before we could be born in this world, நாம் பிதாவுடைய மனதிலே காணப்பட்டோம். we were seen in the mind of the Father. ஆகவே நமக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். That is why for our sake Jesus came into this world. அப்ப அந்த புஸ்தகச் சுருளில் என்ன எழுதப்பட்டிருந்தது? What has been written in the volumes of book? விழுந்து போன மனிதனுக்காக, For the fallen man, பாவியாகிய மனிதனுக்காக, for the sinful man. அவனை தேவனைப் போல மாற்ற வேண்டுமானால், If you want to change him just like God, அந்த விழுந்து போன மனிதனுக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். for the fallen man, blood has to be shed. லேவியராகமம் 17:11 அதை படிக்கிறோம். எபிரேயர்லயும் அதை படிக்கிறோம். We read in Leviticus 17:11 and as well as in the Hebrews we read that. ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. The atonement for the soul is only the blood. ஆகவே பிசாசுக்கு நம்மை மீட்கும்படியாக தேவன் கொடுத்த விலைக்கரையம், The price what Jesus paid in order to redeem us from the hand of the devil. ஒரு டூ வீலர்ல கடையில போய் வாங்குறீங்க, ஷோரூம்ல போய் டூ வீலரை பணம் கொடுத்து வாங்குறீங்க. You go to the showroom, buy a two-wheeler by paying money. அதுபோல வேற ஏதாவது ஒரு கத்திரிக்காயோ அல்லது அரிசியோ கடையில பணம் கொடுத்து வாங்குகிறோம். In a similar way, either brinjal or rice we pay money and buy from the shop. அதுபோல நாம் ஒவ்வொரு பிசாசுடைய ஷோரூம்ல காணப்பட்டோம். Every one of us we were in the grip of the devil. இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கினார். Jesus paid his own precious blood as a price and he bought us with a price. அதைத்தான் 1 கொரிந்தியர் 6:20 வசனத்திலே கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். The past days we meditated about it in 1 Corinthians 6 chapter verse 20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, You have been bought with a price. அதை பேதுரு சொல்லும்போது, When Peter talking about it, நீங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலைக்கு வாங்கப்படவில்லை, you are not been purchased either by gold or silver. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள். You have been purchased by the unblemished, blameless blood of Lord Jesus Christ. ஆகவே இயேசுவின் மரணத்தை தியானிக்கும்படியாய் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளையே, Oh child of God who come to meditate about the death of Jesus Christ, இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். Lord Jesus Christ shed even his last drop of blood. ரோம சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ விதமான மரணங்கள் காணப்பட்டது. In the Roman Empire many types of deaths were seen. ஆனா இயேசு ஏன் சிலுவை மரணத்தை பிதா நியமித்தார்? Why Father appointed the death on the cross for Jesus? அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக தான் இயேசுடைய கடைசி சொட்டு இரத்தமும் வெளியேறினது. Only through the death on the cross even the last drop of blood of Jesus came out. மாத்திரமல்ல, Not only that, இந்த சரீரத்தில் இனி இரத்தமே இல்லை என்பதை வெளிப்படுத்தும்படியாக தண்ணீர் புறப்பட்டு வந்தது. in order to reveal that there is no more blood in the body, only water gushed out. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. Therefore the body of Lord Jesus Christ is the temple of God. அந்த ஆலயம் இடிக்கப்படுவதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தது. That temple came into this world to be broken down. அந்த ஆலயம் இடிக்கப்படுவதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தது. That temple came into this world to be broken down. அது உனக்காக, எனக்காக, That is for you and me. நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக, For our dear children. நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளுக்காக, For our young brothers and sisters. அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக, For every perishing soul. அவருக்கு துரோகம் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு துரோகிகளுக்காக, For every rebellious people who are rebelling against him. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of God. அப்ப துரோகிகளுக்காக, For the rebellious people. இயேசு இந்த சரீரத்தோடு இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus with his body he came into this world. அப்ப அவருடைய சரீரம் தான் ஆவிக்குரிய ஆலயம். His body is the spiritual temple of God. முதல் ஆவிக்குரிய ஆலயம் இயேசுவின் சரீரம். The first spiritual temple of God is the body of Jesus. அந்த சரீரம்
இடிக்கப்படுவதற்காகவே உருவாக்கப்பட்டது. That body was formed in order to be broken down. அந்த சரீரத்தை பிதா நொறுக்குவதற்காகவே உருவாக்கினார். Father created this, formed this body in order to bruise him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of அப்ப God. இயேசு என்கிற சரீரம், அந்த இயேசு என்கிற ஆலயம் கொல்கதா மலையிலே ரோம சாம்ராஜ்யத்தால் இடிக்கப்பட்டது. The body which is Jesus, and that was broken down at the Calvary's cross on Mount Golgotha. ரோம சாம்ராஜ்யம் 2 ஆலயத்தை இடித்து போட்டது. Roman Empire broke down 2 temples. இவை இரண்டுமே தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. Both have been written as a prophecy. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே In Luke 19th chapter, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து Lord Jesus Christ, எழுத்தின்படியான ஏரோதின் ஆலயத்தை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தார். he prophesied concerning the literal Herod's temple of God. இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும். The days will come when the temple will be broken down, that one stone may not be left upon the other. முதலாவது அந்த ஆலயத்தை, அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். In the first place, looking at the city, looking at the temple, Jesus wept, shed tears. லூக்கா 19ஆம் அதிகாரம் Luke 19th chapter, 41 முதல் 44 வரை. 44. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். And when he was come near, he beheld the city and wept over it, saying, If thou hadst known, even thou at least in this thy day, the things which belong unto thy peace, but now they are hid from thine eyes. For the day shall come upon thee, that thine enemy shall cast a trench about thee, and compass thee round, and keep thee in on every side, and shall lay thee even with the ground, and thy children within thee, and they shall not leave in thee one stone upon another, because thou knewest not the time of thy visitation. கிபி 33ஆம் ஆண்டு இயேசு இந்த தீர்க்கதரிசனம் உரைத்தார். Jesus prophesied this in BC 33. இந்த தீர்க்கதரிசனம் ஏரோதின் தேவாலயத்தை பார்த்து, This prophecy is concerning the Herod's temple. ஏரோதினால் கட்டப்பட்ட 46 வருஷம் கட்டப்பட்ட தேவாலயத்தை பார்த்து, Concerning the Herod's temple was built for 46 years. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for that? அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை பல்வேறு விதத்தில் வியாபார வீடாய் மாற்றிக் கொண்டே இருந்தார்கள். They were making the temple of God as a merchandise. ஆகவே கர்த்தர் சொன்னார், Therefore the Lord spoke, இந்த ஆலயத்தின் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். This temple will be broken down, that one stone may not be left upon the other. இயேசு தீர்க்கதரிசனம் உரைத்தபடி, According to the prophecy of Jesus, ரோம சாம்ராஜ்யத்தினால், through Roman Empire, தீத்து ராயனால், through Emperor Titus, கிபி 70ஆம் ஆண்டு and AD 70, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. this temple was broken down. அப்ப இந்த ஆலயத்தில் உள்ள பொன் என்ன செய்தது? வடிந்து 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 கற்கள் நடுவே போய் சிக்கி கொண்டதாம். And in the gold, in the temple, it got melted and got caught within the stones. அப்ப அந்த ஆலயத்தை இடித்த போர் வீரர்கள் அந்த தங்கத்தை எடுப்பதற்காக ஒரு கல்லிலிருந்து ஒரு கல்லை பிரித்து எடுத்தார்கள். The soldiers who wanted to take away the gold from there, so they had to break down one stone from the other. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் மதில் சுவர் மாத்திரமே காணப்படுகிறது. Today when you observe, only the fencing wall is seen. இன்றைக்கு அது அழுகையின் சுவர் என்று அழைக்கப்படுகிறது. Today that is called as a wailing wall. ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அந்த சுவர்ல போய் முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிறான். Every Jew, every Israel, they go and bang their head upon the wall, they continue to cry. இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்திலே Today in the land of Israel, ஒவ்வொரு இஸ்ரவேலனின் லட்சியம் என்ன? what is the aim of each and every Israelite? ஒரு பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு மாதிரி தயாரிக்கப்பட்டது. A pattern was made for making a beautiful temple of God. அதற்குரிய எல்லா பணிமுட்டுகளும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. All the materials and the instruments needed has been made. எல்லாவற்றையும் தயாரித்து வைத்துக் கொண்டு எப்போது ஆலயம் கட்டலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Preparing everything, now they are waiting when this temple could be built. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப இப்போது இங்கே ஏரோதினுடைய தேவாலயம் இடிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னபடியே அது இடிக்கப்பட்டது. Now here as God has spoken, the temple will be built and the temple will be broken down, that got broken down. அந்த ஆலயம் இடிக்கப்படுவது மாத்திரமல்ல, Not only the temple is broken down, யூதர்களை பார்த்து சொன்னார், உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் என்ன செய்வாங்க? மோதுவாங்க, சோத்தில மோதுவாங்க. and you know what it is said to the Jews, you and your children, they will dash you against the wall. இப்படிலாம் பாடுகளை படுவீர்கள். In this way you will suffer.
பிரியமானவர்களே, ஏடி 70க்கு பிற்பாடு, கிபி 70க்கு பிற்பாடு யூதர்கள் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டார்கள். Beloved, படிப்படியாக after 80, 70, step by step, the Jews got scattered throughout the world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உரைத்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. The prophecy of Lord Jesus Christ got fulfilled. ரோம சாம்ராஜ்யம் 2 ஆலயத்தை இடித்தது. Roman Empire broke down 2 temples. ஒன்று இயேசு தீர்க்கதரிசனம் உரைத்தபடி எழுத்தின்படியான ஆலயத்தை இடித்தது. According to the prophecy of Jesus Christ, it broke down the literal temple of God. இன்றைக்கு நீங்க போனால் பார்க்கலாம், ஒரு மதில் சுவர் மாத்திரமே தேவனுடைய ஆலயம் இருந்த இடத்தில், சாலமோனுடைய ஆலயம் இருந்த இடத்தில் ஒரு மதில் சுவர் மாத்திரமே இருக்கிறது. Today, if you go and visit the land of Israel, only the wall, which is called the Wailing Wall, near the temple of Solomon is existence. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இரண்டாவதாக இந்த எழுத்தின்படியான ஆலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பாகவே, before the literal temple of God could be broken down, ரோம சாம்ராஜ்யம் முதலாக இடித்த ஆலயம் என்ன? what is the first temple the Roman Empire broke it down? அதுதான் இயேசு என்கிற ஆலயம். That is the temple which is called Jesus. அதுதான் இயேசுவாகிய ஆவிக்குரிய ஆலயம். That is the spiritual temple which is Jesus. கொல்கதா மலையிலே, on Mount Golgotha, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை நோக்கி பாருங்கள். look unto the scene of Lord Jesus Christ hanging on the cross there. பிரியமானவர்களே, இங்கே காணப்படுகிற தேவ ஜனங்களை குறித்து நாம் பிறப்பதற்கு முன்பாகவே 2 தீர்க்கதரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. The present people of God was seen before we could be born. 2 prophecies were mentioned about that. இதை கவனமாய் கேளுங்கள், இது நம்மை பற்றிய தீர்க்கதரிசனம். Carefully note that this is a prophecy concerning us. நான் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் பிறப்பதற்கு முன்பாக, everyone was seated here before we could be born. நாம் ஒவ்வொருவரை குறித்தும் 2 வித தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது. Concerning each and every one of us, 2 prophecies have been mentioned. முதல் தீர்க்கதரிசனம், First prophecy, 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். Psalms 22 verse 17. I may tell all my bones, they look and stare upon me. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் என்பது அந்த சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இயேசுவுடைய கல்வாரி மரணத்தை பற்றிய தீர்க்கதரிசனம் அது. When you read the psalm and see all my bones can be numbered, this is concerning the death of Lord Jesus Christ on Calvary's cross. இயேசு பிறப்பதற்கு முன்பாக, before birth of Jesus, இயேசுடைய கல்வாரி பாடுகளை பற்றிய தீர்க்கதரிசனத்தை அங்கே பார்க்கிறோம். we are able to see the prophecy about the death of Lord Jesus Christ on Calvary's cross. அதே வசனத்தில் மற்றொரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. In the same verse, another prophecy is there. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Jesus was hanging on the cross. When it is told they, that is a group was looking at him. அது யார் என்றால், Who are they? அதே சங்கீதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில அது புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது. The same chapter in the book of Psalms, it talks about the New Testament church. இப்ப புதிய ஏற்பாட்டு சபையிலே காணப்படுகிற விசுவாசிகளில், All the believers seen in the New Testament church, தேவனுடைய ஊழியர்களில், among the work servants of God, தினந்தோறும் every day, எனக்காக மரித்த, he who died for me, என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் மரித்த, and he who died to forgive my sins, என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் மரித்த, and he who died to wash and cleanse me from my sins, ஒரு பாவமில்லாத வாழ்க்கை வாழும்படியாய் எனக்கு உதவி செய்யும்படியாய் மரித்த, and he who died so that I may lead a sinless life, என்னை இயேசுவை போல தேவனை போல மாற்றும்படியாய் மரித்த, and he who died to transform me just like God and just like Jesus. அந்த இயேசுவை தினந்தோறும் நாம் நோக்கி பார்க்கிறோமா? Are we looking at the Jesus every day? இந்த இடத்துல தினந்தோறும் கல்வாரியை நோக்கி பார்க்கிறவங்க அந்த அவர்கள் என்கிற கூட்டத்தில் இருக்கிறார்கள். Here those people who look at the Calvary's cross every day, they are in that particular group which is called they. இன்றைக்கு எனக்கு தெரியும் சில விசுவாசிகளும் அநேக தேவனுடைய ஊழியர்களும் தினந்தோறும் தங்களுடைய வாழ்க்கையில கல்வாரியை நோக்கி பார்க்கிறார்கள், விசேஷமாய் அதிகாலையிலே. Today I know that some of the believers and many servants of God, early morning they look unto Calvary's cross. அப்படிப்பட்ட விசுவாசிகளை நான் பல சபைகளிலே பார்த்திருக்கிறேன். And I have seen that kind of believers in many churches. இதுதான் அவர்கள் என்கிற கூட்டத்தில் உள்ளவர்கள். And these are the people who are in the group called they. இங்கே சங்கீதம் 22ஆம் சங்கீதத்திலே அந்த வசனத்திலே ஒரு சந்ததியை குறித்து படிக்கிறோம். In Psalms 22 we are reading about a generation or a seed. அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. That is the New Testament church which is going to be caught up at his coming. அப்ப வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தேவனுடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் தினந்தோறும் கல்வாரியை நோக்கி பார்ப்பார்கள். Servants of God and the believers who are going to be caught up at the coming of the Lord Jesus Christ, every day they will be looking at Calvary's cross. இரண்டாவது இன்னொரு தீர்க்கதரிசனம். Secondly, one more prophecy. ஏசாயா 53:3. Isaiah 53 verse 3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும்
பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். He is despised and rejected of men, a man of sorrows and acquainted with grief. And we hid as it were our faces from him. He was despised and we esteemed him not. இங்கேயும் ரெண்டு தீர்க்கதரிசனத்தை பார்க்கிறோம். Here also we see two prophecies. ஒன்று இயேசுடைய கல்வாரி பாடுகளை பற்றிய தீர்க்கதரிசனம். One is the prophecy concerning sufferings of Lord Jesus Christ on Calvary. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே, Before he could be born. இன்னொன்று நம்மில் பலர் பிறப்பதற்கு முன்பாக நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Among us, many before we could be born, concerning us there's a prophecy. அதாவது தினந்தோறும் இயேசுவை நோக்கி பார்க்காதவர்கள், Every day those who don't look unto Jesus. தினந்தோறும் கல்வாரியை நோக்கி பார்க்காதவர்கள், Every day those who do not look unto Calvary. அவர்களை குறித்து வாசிக்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க? முகத்தை திருப்பி கொண்டார்கள். கல்வாரியை நோக்கி பார்க்காம ஒரு கூட்ட தேவ ஜனங்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள். One group of people of God not looking unto Calvary's cross, they turn the face. ஒரு உலக மனிதனுக்கு இயேசுடைய அருமை தெரியாது. A worldly man don't know the blessedness of Jesus. இந்த ரட்சிப்புடைய மேன்மை தெரியாது. They don't know the greatness of salvation. இயேசுடைய இரத்தத்தை பற்றி அவனுக்கு அறிவில்லை. He has no understanding of the blood of Jesus. அவன் அசட்டை பண்ணுவது போல நாம் அசட்டை பண்ணுகிறோம். As is despising, we are also despising the same way. இந்த ஒரு வாரம் அவருடைய மரணத்தை தியானிக்கும்படியாக நான் நினைக்கிறேன். ஆர்சில எனக்கு தெரியல, ஆர்சில பாத்தீங்கன்னா சில நாட்கள் அவங்க இதை தியானிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 40 நாள் நினைக்கிறேன். 40 நாள் தியானிக்கிறாங்க. I think in the Roman Catholic Church for 40 days they will be observing this day of meditation. ஏன்னா நாகர்கோயில்ல நான் ஒரு ஃபெய்த்தம்ல ஊழியம் செய்யும்போது எதிர்க்க ஆர்சி சர்ச் இருந்தது. In Nagarkoil when I was serving the Lord opposite our faithom there was an RC church. நம்ம ஒரு வாரம் தான் இங்க காத்திருப்போம். Here only 1 week we are waiting here. ஆனா அங்க ஜனங்கள் ரொம்ப அதிகாலையில வருவாங்க. And those RC people early morning they'll come to the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆனா நமக்கு ஒரு வாரம் தான். But for us only 1 week. அதுல விடுமுறை நாட்கள். And that are the holidays. இந்த கூட்டத்தை எத்தனை பேர் நம்ம அசட்டை பண்ணினோம்? How many of us we despise this meeting? அது மாத்திரமல்ல, Not only that. ஒரு வார கூட்டத்திலே நம்ம அசட்டை பண்ணியிருப்போம் என்று சொன்னால், And even 1 week's meeting itself we are despised means. தினந்தோறும் நம்ம எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறோம்? Every day how many of us we look unto him? அப்ப ஏசாயா 53:3ல அந்த சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்க்காமல் முகத்தை மறைத்துக் கொண்டோம். According to Isaiah 53rd chapter verse 3, not looking unto Jesus was hanging on the Calvary's cross, we turned our face. இரண்டாவது அவருடைய மரணத்தை, சிலுவை மரணத்தை அசட்டை பண்ணினோம். Secondly, we despised the death on the cross. மூன்றாவது அவரை எண்ணாமல் போனோம். Thirdly, we never reckoned him. என்ன எண்ணாம போனோம்? What did we did not reckon him? அவர் எனக்காக தானே மரித்தார். He only died for me. அவர் என்னை அவரை போல மாற்றுவதற்காக தானே மரித்தார். He died so that he may transform me just like unto him. என்னை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக தானே மரித்தார். He died to lift me up from my curses and for my sin. என்பதை எண்ணாமல் போனோம். That way we never thought about him, never reckoned him. அப்ப இயேசுடைய சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கும்படியாய் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளையே, Oh child of God who came here in order to see the death of Lord Jesus Christ on Calvary's cross. கலாத்திய விசுவாசிகளுக்கு அந்த பழக்கம் இருந்தது. Believers at Galatia, they had this practice. தினந்தோறும் கல்வாரியை நோக்கி பார்க்கிற அனுபவம். They had an experience of looking into Calvary every day. கலாத்தியர் 3:அதிகாரம் முதல் வசனம். Galatians 3rd chapter verse 1. O foolish Galatians, who hath bewitched you, that ye should not obey the truth, before whose eyes Jesus Christ hath been evidently set forth, crucified among you. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருந்தாரே. பாருங்க, கலாத்திய விசுவாசிகள் பலருடைய அனுபவம் என்ன? You know what are the experience of many of the Galatian believers? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாக அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். The death of Lord Jesus Christ openly before the eyes it was revealed unto them. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப தினந்தோறும் கல்வாரியை நோக்கி பார்க்கிறோமா? Are we looking unto Calvary every day? அப்படி நாம் நோக்கி பார்த்தால் 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட அவர்கள் என்கிற கூட்டத்தில் இருக்கிறோம். And when we look at him like this, according to Psalms 22nd chapter verse 17, which is mentioned, we are in that group. அவர்கள்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாய் மாற போகிறார்கள். Only they are the church is going to be caught up. சுருக்கமாய் சொல்ல போனால், To tell in short, நாம் கல்வாரியை நோக்கி பார்க்காவிட்டால் பூரணப்படவே முடியாது. if we don't look unto Calvary, we can never be perfected. எபிரேயர் 10:14 வசனம். Hebrews 10 chapter verse 14. For by one offering he hath perfected forever them that are sanctified.
10:14. 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியினால இயேசு என்கிற அந்த ஒரே பலிய அந்த இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை நோக்கி பார்க்க வேண்டும். By one offering, by the sacrifice Lord Jesus Christ, or the broken temple of God, we must look at it. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வருவரவும் அவருடைய வருகை வருமளவும் அவருடைய மரணத்தை நினைக்க வேண்டும். That's why in 1 Corinthians 13 chapter it is mentioned that we must meditate about his death till his coming. 2 கொரிந்தியர் 4:10 எழுதப்பட்டிருக்கிறது. In 2 Corinthians 4:10 it is written, இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்திலே எப்போதும் சுமந்து திரிகிறோம். we are bearing the death of Lord Jesus Christ always in our body. வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, Not once in a week, இதுபோல வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, like this, not once in a year, தினந்தோறும், every day, ஒவ்வொரு நிமிஷமும், every minute, ஒவ்வொரு நொடி பொழுதும், every second, நீங்கள் பிரயாணம் பண்ணினாலும், whether you're journeying, நீங்கள் வேலை பார்த்தாலும், whether you're working, நீங்கள் பரீட்சை எழுதினாலும், whether you're writing the exam, நீங்கள் என்ன செய்தாலும், whatever you may be doing, படுத்து தூங்கினாலும், whether you'll be sleeping, நான் படுத்து நித்திரை பண்ணினேன். I slept and I went down and slept. மணவாட்டி சொல்லுகிறாள், Bride says, நான் படுத்து நித்திரை பண்ணினேன், I lay down and I was என் asleep, இதயமோ விழித்திருந்தது. but my heart was awake. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். I heard the voice of my beloved knocking at the door. ஆகவே பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் சொல்லுவார்கள், Therefore Pastor Lazarus is to say, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் படுத்து தூங்க கூடாது, a child of God or a Christian should not lie down and sleep. தூங்கி படுக்க வேண்டும். You must sleep and lie down. இரண்டுக்கு வித்தியாசம் என்ன? What is the difference between these two? படுத்து தூங்குவதற்கும் தூங்கி படுப்பதற்கும் என்ன வித்தியாசம்? Lying down and sleeping and lying down, what is the difference? பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் சொல்லி கொடுத்தார், Pastor Lazarus taught me, தூக்கம் வர்ற வரைக்கும் உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் இரத்தத்தை கல்வாரியை தியானிச்சிட்டு ஜெபிச்சிட்டே இருக்கணும். till you get sleep, you must be seated and keep meditating upon the blood of Lord Jesus Christ on Calvary's cross. அப்ப உன்னையும் அறியாமல் நீ தூங்கி விடுவாய். And after that, without your knowledge, you will sleep. அப்படி நீ தூங்கும்போது ஆவிக்குரிய சொப்பனங்கள், தரிசனங்கள் உன்னுடைய சொப்பனத்தில் வரும். கர்த்தர் உன்னோடு பேசுவார். When you sleep like that, spiritual dreams, spiritual vision will come in your mind and Lord will be speaking with you. ஆனா படுத்து தூங்குவதுனா என்ன? What do you mean by lying down and 9 sleeping? மணிக்கு 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துறது. ஆனா தூக்கம் வர்றது 12 மணிக்கு 1 மணிக்கு, அதுக்கப்புறம் தான் தூக்கம் வரும். அது வரைக்கும் இங்கிட்ட அங்கிட்ட யோசிச்சுட்டு எதை யோசிச்சுட்டு இருப்போம். Going at 9 o'clock, at 10 o'clock, you lie down, but the sleep will come only at 12 o'clock. Till then you will be thinking somewhat other things. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் படுத்து தூங்க கூடாது, தூங்கி படுக்க வேண்டும் என்று ஒரு விலையேறப்பட்ட பரிசுத்தவான் சொல்லி கொடுத்தார். A precious saint of God taught me, a child of God or a Christian should not lie down and sleep, but he must sleep and lie down. நீ படுக்கைக்கு போகும்போதும் கல்வாரியை தியானிக்க வேண்டும், நீ அதிகாலை எழும்பும் போதும் கல்வாரியை தியானிக்க வேண்டும். While you go to bed, you must meditate upon Calvary. When you rise up early in the morning, you must meditate on Calvary. நீ ஒரு வேலையை செய்யும் போது, ஒரு பரீட்சை எழுதும் போது, இயேசுவின் இரத்தத்தை இதிலே தெளிக்கிறேன் என்று சொன்னால் நீ கல்வாரியை உன் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு வருகிறாய். When you are doing a job, when you are writing an examination, and when you say that I am sprinkling the blood of Lord Jesus Christ over here, that means you are meditating on Calvary and you are bringing the Calvary's cross there. ஸ்கூலுக்கு நீ மாத்திரம் போகாதே, Only you should not go to school. உன்னுடைய புக்ஸை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகாதே. Don't carry only your books and go to school. உன்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு லேப்டாப்பை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகாதே. Only don't take your laptop onto your working place. சிலுவையிலே இடிக்கப்பட்ட ஆலயம் இயேசுவை எடுத்துக்கொண்டு போ. Or take along with you Jesus, that temple which is broken on the cross, take him along with you. அதைத்தான் 2 கொரிந்தியர் 4:10 படிக்கிறோம், வாசியுங்கள். We read that in 2 Corinthians 4th chapter verse 10. Always bearing about in the body the dying of the Lord Jesus, that the life also of Jesus might be made manifest in our body. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். தயவு செய்து தங்களுடைய அனுபவத்தை அவர்கள் எழுதுகிறார்கள், கவனித்து பாருங்கள். He is writing his experience, please read it and note it. இயேசுவின் மரணத்தை வாரம் ஒரு முறை சுமக்கிறோம் என்றல்ல, வருஷத்துக்கு நம்ம பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை பாராயிரம். Dying of the Lord, not we are bearing once in a week, now we are observing it once in a year. அது கூட பலரும் வருகிறது இல்ல. Even for that many do not take part. ஆனா இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? இயேசுவின் மரணத்தை எப்போதும்
எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். Yeah, what does St. Paul says, always we bear the dying of Lord Jesus Christ in our body. சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் என்றால் சரீரம் மூன்று விதமாக இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். We bear it in the body means that body is in three ways: spirit, soul and body. மனதிலே சுமக்க வேண்டும். We must bear in your mind. இருதயத்திலே சுமக்க வேண்டும். Bear in your heart. சரீரத்திலே சுமக்க வேண்டும். Bear in your body. ஒரு பிரயாணம் பண்ணி வேலைக்கு போறீங்கன்னா, If you are journeying and going for a work, இல்ல பிரயாணம் பண்ணி ஸ்கூலுக்கு போறீங்கன்னா, or you are traveling and going to school, அது பெங்களூர்ல ஒரு அருமையான வாய்ப்பு. in very good chance in Bangalore. ஒரு மணி நேரம் டிராபிக்ல நிக்கலாம். You can stop for 1 hour in the traffic. இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை பண்ணலாம். We can confess the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை தியானிக்கலாம். We can meditate on the blood of Jesus. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது பேனாவோட மாத்திரம் அல்ல, When you go into the examination hall, not going only with the pen, நீ படித்து வைத்த அந்த பாடங்களோடு மாத்திரம் அல்ல, not with the studies what you have learned with that. இயேசுவின் இரத்தத்தோடு போ, கல்வாரியோடு போ, அந்த கல்வாரியிலே பட்ட பாடுகளோடு போ. You go into the examination hall with the blood of Jesus, with Calvary and the sufferings of Calvary. பேப்பரை வாங்கி வைத்த உடனே இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், As soon as you receive the question paper and if you tell one word, I sprinkle the blood of Jesus here. ஆண்டவரே இந்த கொஸ்டின் பேப்பர்ல உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். Lord, I sprinkle thy blood upon the question paper. இந்த ஆன்சர் பேப்பர்ல உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். I am sprinkling the blood of Jesus upon the answer sheets. இந்த பேப்பரை திருத்த போறவங்க மேல உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். The man who is taking to correct the papers, I sprinkle the blood upon him. எழுத போகிற என் மேல உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். I who am writing, I am sprinkling the blood upon me. இந்த நாலு காரியங்களை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்குது? How much time it has taken? இப்ப நான் நாலு அறிக்கை பண்ணேன் இல்லையா, இதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்குது? 4 4 செகண்ட் ஆகுமா? How long did it take? இத மட்டும் நீங்க செய்து பாருங்க. You only do this thing and see. அந்த இடம் முழுவதும் நீங்கள் கல்வாரி அனுபவிக்கலாம். Throughout that place you can experience Calvary. அந்த எக்ஸாம் ஹால் முழுவதும் இயேசுவின் இரத்தமயமாய் மாறிவிடும். Entire examination hall will become the blood of Jesus. மாத்திரமல்ல, Not நீங்க only பிசினஸ் பண்ண போகும்போது, When you go to do business, நீங்கள் வேலைக்கு போகும்போது, when you go to do work, இப்படி இயேசுவின் இரத்தத்தோடு போங்கள், கல்வாரியை தியானித்துக் கொண்டே போங்கள். go with the blood of Jesus, meditate on Calvary and go. இவர்கள்தான் 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் உள்ளவர்கள். These are the people who are mentioned there in Psalm 22 verse 17. இவர்களை சேர்க்கும்படியாகத்தான் இயேசு மத்தியாகாயத்திலே வருகிறார். Jesus Christ is going to come up here in the middle in order to gather these people only. ஆனா இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். Another group of people are there. அதுதான் ஏசாயா 53:3. That is Isaiah 53rd chapter verse 3. ஒருவேளை இந்த இடத்திலே அந்த நபர்கள் யாராயிலும் இருந்தால், Maybe in this place such kind of members are seen. உங்களை குற்றப்படுத்துவதற்காக ஆண்டவர் இதை பேசவில்லை. Now I am not telling in order to accuse you. நீங்கள் எப்படி ஆயிலும் 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தின் கூட்டத்துக்குள்ள வந்து சேரும்படியாக இதோ தேவனுடைய வார்த்தை உன்னை இழுக்கிறது. Though the word of God is drawing you some or the other, you must come and join the group mentioned in Psalms 22nd chapter verse 17. ஏசாயா 53:3 உட்கார்ந்து இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை, Your life was seated according to Isaiah 53rd chapter verse 3. அந்த தீர்க்கதரிசனத்தின்படி காணப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையை, And your wife which is seen according to that prophecy. இடிக்கப்பட்ட ஆலயமாய் காணப்படுகிற கொல்கதா மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு, Lord Jesus Christ who is seen as a temple which is broken down, hanging on Calvary's cross at Golgotha. அந்த இயேசு யார்? Who is that Jesus? அந்த ஆலயம் யார்? Who is the temple? அந்த இடிக்கப்பட்ட ஆலயம் Who யார்? is that broken temple? அவரே முந்தின பரலோகத்திலே முந்தின நித்தியத்திலே வார்த்தையாக இருந்தவர். He only won the former eternity in the name called word. இப்ப உன்னை தேடி வருவது ஏதோ ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை என்று எண்ணாதே. Now the thing which is coming in search of you, don't think this is a word of a servant of God. இதோ உன்னை நோக்கி வருவது The one which is coming towards you, இயேசு. Jesus. அவர்தான் வார்த்தை, He only is the word. அவர்தான் ஆலயம். And he is the temple. அந்த ஆலயம் உனக்காக எனக்காக இடிக்கப்பட்டது. That temple was broken down for you and me. கற்பனை பண்ணி பாருங்கள். You think about it. புலம்பல்ல In Lamentation, தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. it is written as a prophecy. ஒரு முறை கணம் முடிந்த பாஸ்டர் டி.யு. தாமஸ் அவர்கள் இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கித்தார். Once honorable our chief pastor, Pastor T.U. Thomas, took this verse and preached. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, All the people who are walking on the way, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? are you not worried about this? Lamentations first chapter, 12ஆம் வசனம். verse 12. Is it nothing to you, all ye that pass by? Behold and see if there be any sorrow like unto my sorrow, which is done unto me, wherewith the Lord hath afflicted me in the day of his fierce anger. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு
சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this verse? மனிதன் விழுந்து போன போது When men fell, தேவனுடைய நீதியின் பக்கம் according to the righteousness of God, அவன் மேல தேவனுடைய உக்கிர கோபம் பற்றி எரிந்தது, அவனை அழிக்க வேண்டும் என்று. the fierce anger of God came upon him in order to destroy him. விழுந்து போன மனுக்குலத்தை தண்டிக்க வேண்டும். All and mankind should be punished. ஆனால் மறுபக்கத்துல தேவனுடைய அன்பின் பக்கம் என்ன செய்தது? On the other side, the aspect of love, what did he do? அதான் இயேசு. That is Jesus. அவர் மனிதன் மேல், உங்க மேல என் மேல வர இருந்த கோபத்தை, தேவனுடைய கோபத்தை தன் மேல் ஏற்றுக்கொண்டார். The fierce wrath of God which is supposed to come upon you and me, he took it upon himself. இதைத்தான் ஏசாயா 63ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல, முதல் 3 வசனங்கள்ல நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன். And according to Isaiah 63rd chapter, first 3 verses, as a one man I went into the temple. முழு உலகத்தின் பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. The sins of the entire world was put upon Jesus. ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். In a family there are 2 children. தகப்பனுடைய பாக்கெட்ல இருந்து அல்லது தகப்பனுடைய பொருளை, பணத்தை ஒரு பிள்ளை எடுத்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். You think that one child has taken the money out of the pocket of the father. அதை மற்றொரு பிள்ளை பார்த்து விட்டது. Another child has seen this. இப்ப தகப்பன் என்ன செய்கிறார்? Now what does the father do? எடுத்த பிள்ளையை விட்டு leaving the child who took that money, பார்த்த பிள்ளையை பார்த்து நீதான் எடுத்தாய் என்று சொல்லுகிறார். and the child who saw this man child taking it out, looking at her, you only has taken the money. உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்? Immediately what the child will do? சரி, அக்கா எடுத்ததை நம்ம சுமந்துக்கலாம், அக்கா திருடுனாங்க, திருட்டுப்பட்டதை நம்ம ஏத்துக்கலாம். Elder sister stolen, let me take that blame upon me. திருடுனாங்க, அதை நான் என் மேல ஏத்துக்கிறேன். I am taking the blame upon me. அப்படி இருப்பாங்களா? Will they be like that? உடனே என்ன சொல்லுவாங்க? Immediately நான் எடுக்கல, அவதான் எடுத்தாமா. I never took it, only she took it. அப்ப ஒரு சின்ன காரியத்தை உங்க கூட பிறந்தவங்க, small thing, he was born along with you. உதாரணமாக தகப்பனுடைய அன்பை பாருங்கள். You see the love of the father. சாகுற நேரத்துல எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வர வைக்கிறான். During the time of his death, he will call all the children to be blessed. யாக்கோபு, Jacob, மரண படுக்கையில, in the deathbed, கடைசி நேரத்துல எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தான் கூப்பிடுறான். in the last minute, in order to bless all the children, he is gathering them there. ரூபன் தான் முதல் பிள்ளை. First born is Reuben. வந்து நிக்கிறான். He comes and stands. இவனும் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். He starts to bless him. நீ என் சேஷ்ட புத்திரன், You are my firstborn. அப்படி ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது When he begins to bless, உடனே எப்பயோ அவன் செஞ்ச பாவம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. and the sin what he has committed sometime came to his mind. உடனே என்ன சொல்லுகிறான்? Immediately, you know what does he say? தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். Who you are unstable as water, you will never excel. இதான் தகப்பனுடைய அன்பு. This is the love of the father. அப்ப பிள்ளைகள் அல்லது ஒவ்வொரு மனிதனும் மற்றவங்களுடைய அக்கிரமத்தை, மற்றவங்களுடைய பாவத்தை தங்கள் மேல் சுமப்பதில்லை. Whether child or other people's sins or other people's iniquity, they will not put it upon others. இதை விளங்கிக் கொள்ளுங்க. You must understand இதான் this. மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். This is the difference between God and man. ஆகவே தான் ஏசாயா 48ஆம் அதிகாரத்துல That is why in Isaiah 48 chapter, கர்த்தர் நம்மை எப்படி அழைத்தார்? how did Lord call us? நீங்களும் நானும் பரிசுத்தவான் என்று அழைக்கவில்லை. We are not called as saints. நீங்களும் நானும் கீழ்ப்படிவோம் என்று அழைக்கவில்லை. He never called you and me that we may obey. நீங்களும் நான் இந்த கூட்டங்களை கனப்படுத்துவோம் என்று அழைக்கவில்லை. He never called you and me that we may honor this meeting. இந்த கூட்டத்துக்கு கூட வராம நம்மில் பலரும் போவோம் என்பது அவருக்கு தெரியும். He knows that many of us also will be without attending the meetings. இந்த கூட்டத்தை கூட நம்மில் பலரும் அசட்டை பண்ணுவோம்னு அவருக்கு தெரியும். And he knows that many of us will despise this assembly of meetings. தினந்தோறும் வேலைக்கு போகிற தேவனுடைய பிள்ளைகள், Children of God who attend the work every day. தினந்தோறும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கும் போகிற தேவனுடைய பிள்ளைகள், Every day children who are going to school and colleges. 8 மணி நேரம் 10 மணி நேரம் தினந்தோறும் உலகத்துக்கு செலவழிக்கக்கூடிய பிள்ளைகள், And the children who are spending in the world for 8 to 10 hours every day. இந்த ஒரு வாரம், This 1 week, இன்றைக்கு 5ஆம் நாள், this is the 5th day. இந்த 5 நாள்ல இது 9வது கூட்டம். And the 5th day, this is the 9th meeting. அது காலையில ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2.5 மணி நேரம், மொத்தம் 5.5 மணி நேரம். Morning 3 hours, evening 2.5 hours, totally 5.5 hours. 24 மணி நேரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். God has given you 24 hours. அதை தானியேல்ல படிக்கிறோம். நம்முடைய சுவாசம் அவர் கையில இருக்குது. In Daniel we find, if we read that, our breath is in his hands. தானியேல் அந்த ராஜாவை பார்த்து சொன்னான், உன் சுவாசம் தேவனுடைய கையில இருக்குது. Looking unto the king, they will say that your breath is in the hands of God. இப்ப என் சுவாசத்தை அவர் வாங்கி விட்டால், And if he has taken out my breath out of me, எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. செத்து போயிருவேன் நான். செத்த பிற்பாடு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ அல்லது என் ஊழியத்தையோ ஒன்றும் செய்ய முடியாது. I cannot do anything after my death, whether I can go to school or college or work or ministry. அப்ப நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. It is his grace that we are not consumed. இடிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசு நம்மை பாதுகாத்து வருகிறார்.
Jesus Christ was seen as a broken temple. He has been preserving us. அவர் சிந்தின ரத்தம் நம்மை பாதுகாத்து வருகிறது. The blood what he shed is protecting us. ஆனா நமக்கோ இந்த 5:30 மணி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல இந்த 5:30 மணி நேரத்தை கூட இந்த ஒரு வாரத்துல மட்டும் தான் அந்த கூட்டம் அதுக்கு கொடுக்க முடியல, கொடுக்க மனம் இல்ல. In the 24 hours a day, we don't have a mind even to spend 5.5 hours to the Lord. இதுல கவனிக்க வேண்டிய காரியம், The thing what you're supposed to note, நம்மில் பலரும் இப்படி எல்லாம் செய்வோம் என்று அறிந்துதான் அவர் நம்மை அழைத்தார். many of us thinking that we will do this kind of thing, he called us. இப்படி எல்லாம் செய்வோம் என்று தெரிந்துதான் அவர் நமக்காக சிலுவையிலே தொங்கினார். Knowing that we will be doing all this kind of things, he was hanging on the cross for us. அதை பாருங்க, ஏசாயா 48 அதிகாரத்துல சொல்றாரு. In Isaiah 48 chapter he says, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், future tense, and in the future tense is telling that you will do wickedly or rebel against me. நீ துரோகம் பண்ணுவாய். That you may rebel against me. துரோகம் பண்ணினா என்று past tenseல அல்ல. It is not in the past tense that you are rebelled. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், Thinking that you will rebel against me. உன் தாயின் கர்ப்பம் தொடங்கி மீறுகிறவன், எதை சொன்னாலும் மீறுகிறவன், Right from the womb of your mother who trespasses whatever it is told unto him. தெரிந்துதான் கர்த்தர் நம்மை அழைத்தார். Knowing this, God has called us. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். What a beautiful God is our God. ஏசாயா 48:8. Isaiah 48 chapter verse 8. Thou heardest not, thou knewest not, from that time that thine ear was not opened. For I knew that thou wouldest deal very treacherously, and wast called a transgressor from the womb. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், That you will deal very treacherously against me. தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்றும். மீறுகிறவன், என்ன மீறுகிறவன்? ஒரு வார கூட்டம் காலையும் மாலையும். You are transgressing. What are you transgressing? Morning and evening meeting. வேலைக்கு போனவங்களை விட்டுருங்க, காலை கூட்டத்துக்கு வரல. People who are gone to வீட்டுல the சும்மா இருந்து பலரும் வரவில்லை. people are remaining silent in the house. Many are not come over here for the meeting. விடுமுறை இருந்தும் பலரும் வரவில்லை. So you have holidays, you could not come and attend the meeting. அதுதான் பாலாக்கு மறுவருப்பு என்கிற பலிபீடம் என்று நேற்று பார்த்தோம். That is the altar, abomination of desolation. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அதாவது உலக பிரகாரமான காரியங்களுக்கு சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். We are surrendering our body for the worldly things. ஸ்கூல்ல 10 மணி நேரம் வரணும்னாலும் பிள்ளைகளை அனுப்புறதுக்கு தெரியும், பிள்ளைகளும் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. Even 10 hours for the school, they are ready to send the children ready to go to school. 8 மணிக்கு வானா 8 மணிக்கு போவாங்க. And if you are told to come at 8 a.m., they'll go at 8 a.m. எக்ஸாம் 9 மணிக்குனா 9:45க்கு யாரா போவோமா? If exam starts at 9, anybody will go at 9:45? யாராயிலும் ஒருத்தர் இங்க இருக்கிறீங்களா? Anyone is seated here like that? 9 மணி எக்ஸாமுக்கு நான் 9:45க்கு தான் போவேன். For 9 o'clock examination, I will go only at 9:45. அப்ப உலகத்துல சரியாய் ஒப்பு கொடுக்கிறோம். For the worldly thing, properly we surrender. ஆனா தேவனுடைய காரியத்திற்கு And for the things of God, மீறுகிறோம். we are transgressing. 9 மணிக்கு கூட்டம்னா 10:30 மணிக்கு வருவோம். Even 9 o'clock meeting, we come at 10:30. இது தேவனுக்கு தெரியும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். Before we could be born, God knows about it. நம்மை அவர் பெற்றெடுத்தார். He begot us. கல்வாரியிலே பெற்றெடுத்தார். He begot us in Calvary. இயேசுவின் சரீரம் என்கிற ஆலயம் இடிக்கப்பட்டது நிமித்தமாக, Because the temple of God, the body of Jesus Christ was broken, நாம் அவருக்கு பிறந்தோம். we were born unto him. நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறினோம். We became his children. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 3 முக்கியமான பிறப்பு இருக்குது. For a child of God, 3 important births are there. யோவான் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள்ல படிக்கிறோம். John 3rd chapter verse 3 and 5. நீங்கள் முதலாவது மறுபடியும் பிறக்க வேண்டும். First of all, you must be born again. இரண்டாவது ஜலத்தினால் பிறக்க வேண்டும். Secondly, you should be born of water. மூன்றாவது ஆவியினால் பிறக்க வேண்டும். Thirdly, you should be born of spirit. இந்த 3 பிறப்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். These 3 births should be seen in us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே இப்ப நம்மை ரட்சித்து அவருக்கு என்ன பிரயோஜனம்? Therefore, saving us, what is the use of it? நாம் மலையாள பாட்டுல பாடினோம். In Malayalam song we sang, ஜீவனை கொடுத்து நீர் என்னை சிநேகித்தீர். giving your life, you loved me. என் ஜீவனை தந்து நான் உம்மை சிநேகிப்பேன். I will give my life and I will love you. அந்த வார்த்தைகளின்படி இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா? According to that word is our life seen. ஒருவேளை இல்லாவிட்டால் பரவாயில்லை. If it is not there, it is okay. தேவன் உங்களை குற்றப்படுத்த முடியாது இதை சொல்லவில்லை. Lord is not telling you to accuse you. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? What does the Lord do? தம்முடைய வார்த்தையின் மூலமாக Through his word, ஏசாயா 53:3ல உட்கார்ந்திருக்கிற நம்மில் பலரை
Many of us were seated in the similar way as mentioned in Isaiah 53:3. இப்ப ஏசியா 53:3 தான் ஒரு கோபுரம் ஒரு கட்டடம்னு வைத்துக் கொள்ளுங்க ஒரு பெரிய பில்டிங். You think Isaiah 53:3 is a big building, is a tower. எத்தனையோ வருஷமா நம்ம அங்க தான் குடி இருக்கிறோம். For many years we are living there. அது என்னது? What is that? சிலுவையை நோக்கி பார்க்காமல் Without looking on the cross, முகத்தை மறைத்துக் கொண்டு hiding our face, சிலுவையை அசட்டை பண்ணி despising the cross, அவர் ஏன் சிலுவையில் தொங்கினார் என்பதை எண்ணாமல் போனோம். and reckoning, not thinking why he hung on the cross. அப்ப ஏசியா 53:3 தான் ஒரு பெரிய பில்டிங் அரண்மனையை போன்ற பில்டிங் என்று வைத்துக் கொள்ளுங்க. Let us think Isaiah 53:3 is like a palatial building. நம்மில் பலரும் அதுல தான் பல வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Many of us for years together we are living in that நாம் place. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are saved. ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம். We are taken baptism. அபிஷேகம் We பண்ணப்பட்டிருக்கிறோம். have been anointed. ஊழியத்தில் இருக்கிறோம். We are in the ministry. பல வருஷங்கள் ஆச்சு. Many years have gone by. ஆனா குடி இருக்கிறது எங்க? But where are we dwelling? கல்வாரியை நோக்கி பார்க்காமல் Without looking onto Calvary. தினந்தோறும் கல்வாரியை சுமக்காமல் Every day not bearing Calvary. பவுல் சொன்னது போல இயேசுவின் மரணத்தை எப்போது சுமக்கிறோம். As St. Paul says, always we bear the death of Lord Jesus Christ. அந்த சாட்சி நமக்கு இல்லாவிட்டால் And if you don't have the testimony, ஏசாயா 53:3 குடி இருக்கிறோம். that means we are dwelling according to Isaiah 53:3. இப்ப தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? Now what does the word of God do? அங்கே குடியிருக்கிற உன்னை கரத்தை பிடித்து இழுக்கிறது. You are dwelling there, he holding your hand and drawing you. எங்கே இழுக்கிறது? Where he is drawing? காயம்பட்ட கரத்தை அவர் நீட்டுகிறார். He is the nail pierced hand is spreading them. ஆணிகள் பாய்ந்த கரத்தை அவர் உன்னை நோக்கி நீட்டுகிறார். The nail pierced hand looking towards you is touching it. இந்த பிள்ளையை பாருங்க. You see this girl. இது நேற்றைக்கு வந்து என்கிட்ட கேக்குது. Yesterday she came and asked me. பாஸ்டர் நான் நேற்றில இருந்து உபவாசத்துல இருக்கிறேன். Yesterday onwards faster, I'm fasting and praying. நேற்றில இருந்து நான் உபவாசத்தை ஆரம்பிச்சிட்டேன். From yesterday onwards I started to fast. இந்த உபவாசத்தை முடிக்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வந்து ஜெபிக்குது. And she came and told me, Pastor, I pray that God may give me grace to finish this fasting. உங்களுக்கு தெரியாது நேத்து இரவெல்லாம் என் இருதயம் உடைஞ்சு இந்த ஒரு பிள்ளைக்குள்ளேயாவது கர்த்தர் கிரியை செய்றாரு. Throughout the night my heart was broken in praise that at least God is working in this one child. நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல. I'm not accusing anybody. ஒரு சிறு பிள்ளை. Small child. அதுக்கு ஏதோ புரியுது. Something she understands. உபவாசம் சொல்றாங்க. They are telling fasting. சரி நம்ம எடுத்துறோம். Let us take. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப சிறு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்கிறது. The word of the Lord is working in small children. அதுபோல In the similar way. இதோ தேவனுடைய ஆணிகள் பாய்ந்த கரம். Lo, the nail pierced hand of the Lord. இயேசுடைய ஆணிகள் பாய்ந்த கரம். The nail pierced hand of Jesus. அது என்ன தெரியுமா? You know what is that? அதுதான் இடிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆலயம். That is the broken spiritual built temple. இயேசுவின் சரீரமாகிய ஆலயம். That is the temple which is the body of Jesus. அந்த ஆலயத்திலிருந்து கரம் நீள்கிறது. From the temple the hand is being stretched out. சொட்டு சொட்டாய் இரத்தம் உன்மேல் இப்போது விழுகிறது. Now the blood is dropping upon you little by drop. இதுவரை யாரெல்லாம் கல்வாரி அசட்டை பண்ணினோமோ, Till now those who despised Calvary, முகத்தை மறைத்துக் கொண்டோமோ, those who hid their face, அவர் எதற்காக சிலுவையிலே தொங்கினார் என்று எண்ணாமல் போனோமோ, not reckoning for what he hung on the cross, அவங்களை எல்லாம் இப்போது அந்த கரம் இழுக்கிறது. all of them now that hand is pulling them out. இழுத்து எங்க கொண்டு போகுது? Pulling them, where does it take? 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் என்கிற அந்த பரலோகத்துக்கு மகிமையேறிய புதிய எருசலேம் சீயோனுக்குள்ளே கொண்டு வருகிறது. According to Psalm 22:17, it is bringing into a place the glorious Zion and New Jerusalem. அப்ப ஏசாயா 53:3 உலக பிரகாரமான அரண்மனை. Isaiah 53:3, it is a worldly palacious building. 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் அதுதான் புதிய எருசலேம் சீயோன். And Psalm 22:17, that is New Jerusalem and Zion. அப்ப உலக பிரகாரமான அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மோசே போன்றவர்கள், People like Moses who are living in a palacious building in the world. ஒரு நாள் மோசே முடிவெடுத்தான், One day Moses took a decision. இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு வேண்டாம். I don't want the life in the palace. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அந்த ஸ்தானம் பட்டம் எனக்கு வேண்டாம். I don't want the title to be called as the Pharaoh's son. எகிப்தின் பொக்கிஷங்கள் எனக்கு வேண்டாம். I don't want the riches and the treasures of Egypt. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க போகிறேன். I'm going to suffer persecution with the people of God. அரண்மனையை விட்டு மோசே வெளியேறினான். Moses came out of the palace. அதுபோல In a similar way, ஒருவேளை அறியாமையில in ignorance, நம்மில் யாராயிலும் ஏசாயா 53:3 இருந்தால், if someone of us living according to Isaiah 53:3, இதோ இப்போது இடிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசு, now the Jesus who has been broken temple, ஆவிக்குரிய ஆலயமாகிய இயேசு, Jesus who is a spiritual temple. இடிக்கப்பட்ட சரீரத்தை கல்வாரியை நோக்கி பாருங்கள். You look unto Calvary's cross where you
you see in the broken body? அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? What did we study there? எலும்புகள் மட்டும் தெரிகிறது. Only the bones are visible. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. சவுக்கினால் அடித்து இழுத்தபோது When he was scourged and pulled and dragged, எல்லா எலும்புகளும் வெளியே தெரிந்தது. அதான் 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். according to Psalm 22:17, all the bones were seen outside. இதுல ஒரு முக்கியமான காரியம், One important thing, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரத்துல in the book of Isaiah 52nd chapter, அவரோடு கூட நடந்தவர்கள், those who walked with him, இயேசுவோடு நடந்தவர்கள், those who walked with Jesus, இயேசுவை அனுதினம் பார்த்தவர்கள், those who saw Jesus every day, சிலுவையிலே தொங்குற இயேசுவை பார்த்தபோது when they saw Jesus hanging on the cross, இவர்தானா இயேசு, is he Jesus? அடையாளம் தெரியல. Signs were not known. அவருக்கு அதாவது இவர்தான் இயேசுன்னு அடையாளம் தெரியல அவங்களுக்கு. They could not see whether he is Jesus or not. வேறு யாரோ மாதிரி இருக்கிறார். He is somebody else. முகம் கோரமாய் காணப்படுகிறது. The face is completely bad. இதற்கு வேத வல்லுநர்கள் எழுதும்போது, The scholars in the Bible writing about this, சவுக்கினால் அடித்து இழுத்தபோது when they were scourging him and were dragging him, இந்த மாம்சம் மாத்திரம் கிழிந்து தொங்கவில்லை, only the flesh never tore and hung down. இந்த புருவத்தின் முடியோடு சேர்ந்து இந்த சதை கிழிந்து இந்த எலும்புகள் தெரிந்தது. Along with the eyelids, the body got torn and the bones were visible. இப்ப நீங்க உலக பிரகாரமாக In the worldly aspect, ஒரு மனிதன் அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம் கோரமா மாறணும்னா, if a man not able to be visible and if he goes totally marred means, இந்த புருவத்தின் முடியை நீங்க சேவ் பண்ணிட்டா போதும். if you shave off the hairs above the eyelids, இந்த புருவத்துல முடியே இல்லாம நீங்க முகத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு கோரமா தெரியும். and if you see the body without the hair on the earlids, it will be terrible. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. In Isaiah 52nd chapter, it is written as a prophecy. இவ்வளவு அந்தக்கேடு, இவருடைய முக ரூபம் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினால், Because this body and his face were totally marred, அவரை கண்டவர்கள் பிரமிப்படைந்தார்கள். those who saw him, they were astonished. இடிக்கப்பட்ட ஆலயத்தை நோக்கி பாருங்கள். You look unto the broken temple. இயேசுவே ஆலயம். Jesus is the temple. அந்த ஆலயம் உனக்காக எனக்காக இடிக்கப்பட்டது. That temple is broken for you and me. நம்முடைய அருமையான வாலிபர்களுக்காக இடிக்கப்பட்டது. For our dear young people, it has been broken down. இதோ உபவாசம் எடுக்கிறதே அந்த சிறுபிள்ளை, அந்த சிறுபிள்ளைக்காக இடிக்கப்பட்டது. The small child was taking fasting for the small child also, that was broken. வாசிங்க ஏசாயா 52ஆம் அதிகாரம், Isaiah 52nd chapter. 14ஆம் As many were astonished at thee, his visage was so marred more than any man, and his form more than the sons of men. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். They were astonished. இதுதான் இயேசுவா? Is he Jesus? இவர்தான் அற்புதங்களை செய்த இயேசுவா? Is he Jesus who did signs and wonders? இவர்தான் மரித்தோரை எழுப்பின இயேசுவா? Is he Jesus who rose the people from the dead? இவர்தான் குஷ்டரோகிகளை குணமாக்கின இயேசுவா? Is he that Jesus who healed the lepers? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த இயேசு இவர்தானா? Is he that Jesus who forgave all my sins? காரணம் முகம் மாறிவிட்டது. Because the face is totally marred. அதுக்கு தான் வேத வல்லுநர்கள் எழுதுகிற காரியம், இந்த புருவத்தின் முடியோடு கூட சேர்ந்து சவுக்கினால் அடித்து இழுத்த போது, that is why the scholars of the Bible writing is that when he was scourged and drawn, the hair along with the eyelid, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய புருவத்தின் முடியையும் சதையோடு கிழித்தார். God the Father lacerated or tore with the flesh the hairs also of Jesus Christ. அப்ப சிலுவையிலே தொங்குற இயேசுக்கு 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல இந்த எலும்புகள் தெரிகிறது. According to Psalm 22:17, Jesus Christ hanging on the cross, the forehead bones were visible. அதுபோல எல்லா எலும்புகளும் தெரிகிறது. In the same way, all of the bones also were visible. சதையெல்லாம் கிழிந்து தொங்குகிறது. All the flesh got torn and hanging. அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தை தினந்தோறும் நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May God help us to look unto the temple which is broken down for us every day. அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை சுருக்கமாய் சொல்லி முடித்து விடுகிறேன். One more thing in short I will tell you and finish. ஏசாயா 53:3ல மற்றொரு காரியம் என்ன? In Isaiah 53:3, what is the other thing? அவரை எண்ணாமல் போனோம். We never counted him, reckoned him. எதை எண்ணாமல் போனோம்? What did we not reckon him? இயேசு ஏன் சிலுவையிலே தொங்குறாங்கறதை எண்ணாம போனோம். Why Jesus is hanging on the cross, we never thought about it. ஒரு முடி வெட்டுற கடைக்கு போனால், When you go to a barber shop, நம்ம எதுக்கு அங்க போறோம்னு தெரியும். we know why we are going there. முடியை வெட்டிட்டு வெளியில வருவோம். After cutting our hairs will come out. எக்ஸாம் ஹாலுக்கு போனா, And when you go to the examination hall, எதுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு வந்திருக்கோம்ங்கிறது தெரியும். we know why we are come to the examination hall. எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வருவோம். After writing the exam will come out. யாராயில ஒரு பிள்ளை எக்ஸாம் ஹால்ல போய் And any child going into the examination hall, பேப்பர் வாங்கி இங்க வச்சிட்டு, taking the question paper and keeping it at the table, பேப்பர் வாங்கி வச்சிட்டு, keeping the paper on the table, வேற எதையா யோசிச்சுட்டே 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு எழுதாம வெளியில வருவாங்களா?
thinking something or the other without writing the examination or 2 hours, will they get up and come out? அப்படி யாராயிலும் வருவாங்களா? Will anyone come out like that? உங்களுடைய வேலை ஸ்தலத்துல போய் இப்படி உட்கார்ந்து யாரா வருவீங்களா? Anyone going to your workplace just seated and come out? டிரைவிங் பண்ணக்கூடிய ஒரு சகோதரன், A brother who is driving, நீங்க டிரைவிங் பண்ணும்போது நம்ம எதுக்காக வண்டியில ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கறது எண்ணாம, why பிரேக் அடிக்காம, ஸ்டேரிங்க திருப்பாம, கீர் போடாம, அப்படி எண்ணாம அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்து இருப்போமா? while driving without thinking, why we are seated in the driver's seat, not able to put the brake, not able to move the steering wheel and not able to do anything, just seated like that? அப்ப டிரைவிங் சீட்ல ஏறி உட்கார்ந்தா என்ன சொல்றோம்? எண்ணி பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அதுபோலதான் பல வருஷமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம விசுவாசிகளாக ஊழியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Like that only for many years as a believers, as a servants of God, we have been leading our life. எண்ணாமல் போனோம். We never reckoned it. எதை எண்ணாமல் போனோம்? What did we not reckon it? இயேசு என்கிற ஆலயம் எதற்காக இடிக்கப்பட்டது? That temple which is called Jesus, why it was broken down? எல்லா எலும்புகளும் தெரியக்கூடிய விதத்தில் இயேசு எதற்காக சிலுவையிலே தொங்கினார்? For all the bones to be visible, why did Jesus hang on the cross? எதற்காக தொங்கினார்? Why did he hang on the அப்ப cross? நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய காரியம் என்ன? What we are supposed to think and see? 5 காரியங்கள் இருக்குது. 5 things are there. நான் ரெண்டு வசனத்தை மட்டும் சொல்றேன். வசனத்துக்கு விளக்கத்தை கூட சொல்ல, அதை நீங்க தியானித்துக் கொள்ளுங்க. I will only give you 2 verses. I will not give you the explanation. You go and meditate. முதலாவது கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம். One is Galatians 1:4. Who gave himself for our sins that he might deliver us from this present evil world according to the will of God and our Father. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். சிலுவை மரணத்துல தம்மை தாமே இயேசு ஏன் ஒப்புக் கொடுத்தார்? In the death on the cross, why did Jesus Christ offer himself? இயேசு ஏன் சிலுவையிலே தொங்கினார்? Why did Jesus hang on the cross? தமிழ் மொழிபெயர்ப்பு தவறு. The Tamil translation is wrong. இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பும் மூல பாஷையில present evil world. In English and in the original language it is called present evil world. ஒரு விதத்தில் பிரபஞ்சம் என்றால் யூனிவர்ஸ், அந்த அர்த்தம் தான் வருது. In one way the universe means it comes in the same meaning. ஆனால் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக இயேசு என்கிற ஆலயம் இடிக்கப்பட்டது. The temple which is called Jesus Christ broke down in order to deliver every one of us, to deliver us from the present evil world. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, From the present evil world, நம்மை விடுவிப்பதற்காக, in order to deliver us. உலகம் என்றால் இந்த உலகத்தில் அசுத்தங்கள் இருப்பதாக பேதுரு சொல்றார். உலகத்தின் அசுத்தங்கள். The world means the pollutions of the world and the filthiness of the world. அடுத்து யாக்கோபு சொல்கிறார் உலகத்தின் கரைகள். And James say about it the stains of the world. பவுல் சொல்கிறார் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. Apostle Paul says the fashion of the world passeth away. அதே பவுல் கொலோசியர்ல சொல்கிறார் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால். And the same Paul in Colossians says if you are dead unto the rudiments of the world. அப்ப இந்த உலகத்துல அசுத்தம் இருக்கிறது. There are filthiness in this world. இந்த உலகத்துல வேஷம் இருக்கிறது. And there are fashions in this world. இந்த உலகத்துல வழிபாடுகள் இருக்கிறது. And there are rudiments in this world. இந்த உலகத்துல பல்வேறு விதமான நம்மை கரைப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது. In this world there are many things which is spotting us. இதிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு சிலுவையிலே தொங்கினார். And Jesus hung on the cross in order to deliver us from all these things. ஒருவேளை நமக்குள்ள பல வீக்னஸ் இருக்கலாம். Maybe we have some weaknesses. பல தோல்விகள் இருக்கலாம். Maybe some பல failures. பாவங்கள் இருக்கலாம். Maybe some sins. உலகத்திலும் நம்ம அன்பு கூறலாம். We may be loving the world, things that are there in there. யாக்கோபு 4:4 என்ன படிக்கிறோம்? What do we read in James 4:4? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உலக சிநேகம் இருந்தால், And if a child of God has got the love of the world, அவங்களுக்கு பேரு விசுவாசி அல்ல. name is not a believer. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உலக சிநேகம் இருந்தால், If a child of God has got the love of this world, அவங்களுக்கு பேர் விசுவாசி அல்ல, their name is not a believer. விபச்சாரரே என்று அழைக்கிறார். Ye adulterers is calling. யாக்கோபு 4:4. James 4:4. Ye adulterers and adulteresses, know ye not that the friendship of the world is enmity with God? Whosoever therefore will be a friend of the world is the enemy of God. விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். தேவனுக்கு பகைஞனாகிறான். He becomes enemy unto God.
அப்ப உலகத்தை சிநேகித்தால் And if you love the world, அவனை விபச்சாரனே விபச்சாரியே என்று ஆவியானவர் அழைக்கிறார். Spirit of God calls him adulterer and adulteresses. மறுபக்கத்தில் அவன் தேவனுக்கு உலகத்தை சிநேகிக்கும் போது தேவனுக்கு பகைஞனாய் மாறிவிட்டான். On the other side, while loving the world, he becomes enemy unto God. தயவு செய்து இந்த வார்த்தைகளுக்கு நடுங்குவோம். Let us tremble at this word. நமக்கு நம்மில் பலருக்குள்ள அந்த உலக சிநேகம் இருக்கிறது. Many of us, we have the love of the worldliness. அநேக வாலிப சகோதர சகோதரிகளுக்கு அது இருக்கிறது. Many young brothers and sisters have the love of the world. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? What we are supposed to do? ஒரே வார்த்தை தான், சிம்பிள், ஒரே வார்த்தை தான். Only one word, very simple word. என்னை மன்னியும் ஆண்டவரே, Lord forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. Lord forgive me. இந்த உலகத்தை பார்க்கலும் இந்த உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கலும் உம்மை எனக்காக சிலுவையிலே தொங்கின உம்மை அதிகமாய் நேசிக்க எனக்கு உதவி செய்யும். More than this world, more than the things of the world, Lord give me grace to love more and more you who have been hanging on the cross for my sake. உம்மை அதிகமாய் நேசிக்க என்னை பலப்படுத்தும். Lord strengthen me to love you more and more. இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கலும் More than the world and the things that are therein. எனக்காக இரத்த சிந்தின என் இயேசுவே, Jesus who shed your blood for me. உம்மை அதிகமாய் நேசிக்க எனக்கு உதவி செய்யும். Lord help me to love you more. இப்படி அறிக்கை பண்ணால் போதும். And if you confess like that, that will do. உங்களை தாழ்த்துங்கள். You humble yourself. அப்ப எதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்? Why Jesus was crucified on the cross? முதல் காரியம், First thing, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, to deliver us from the present evil world. உலக சிநேகத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, To deliver us from the friendship of the உலக world. அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, To deliver us from the pollutions of the world. உலகத்தின் வேஷங்கள். The fashions of this world. அதான் இன்றைக்கு பலர் என்ன செய்றாங்க, லிப்ஸ்டிக் போடுறாங்க, That's why many people put on lipsticks. முடிய பல்வேறு விதத்துல மாத்துறாங்க. தம்பிமாரெல்லாம் பார்த்தா முடிய பல்வேறு விதத்துல மாத்துறாங்க. They change the hairstyle in various ways. பல கலர் அடிக்கிறாங்க. They put on many colors. அப்புறம் காதுல பசங்க வந்து ஏதாவது தோடு மாதிரி போடுறாங்க. And the boys there, they put holes in the ears. இப்படி பல்வேறு விதங்கள்ல In many ways like this. ஒவ்வொரு முறை இந்த Dress எப்படி உடுத்துறதுங்கிறது மாறிக்கிட்டே வருகிறது. Every time the dress pattern is changing as to how they wear their dress. ரோமர் 12:2 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Romans 12 chapter verse 2, what is it? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் யார் தரிக்கவில்லையோ, Those who are not put to conform to the fashions of this world. இப்பிரபஞ்ச உலகத்தார போல யார் வேஷம் போடாம ஜீவிக்கிறாங்களோ, Those people who are not fashioning and putting on the dress like the worldly people. அவங்களுக்கு தான் தேவ சித்தத்தின் பூரணத்தை பகுத்தறிய முடியும். Only they can discern the perfection of the will of God. ரோமர் 12:2 பார்த்துக் கொள்ளுங்கள். Read Romans 12 chapter verse 2. அடுத்து கர்த்தராகிய இயேசு எதற்காக சிலுவையில் தொங்கினார்? Next to that, why did Jesus Christ hang on the cross? இரண்டாவது காரணம் என்ன? What is the second reason? நாம் எண்ணி பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? What we are supposed to reckon? எபேசியர் 5:27. Ephesians 5:27. That he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த ரெண்டு வசனங்களிலும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In both these verses it is mentioned he offered himself. That means he offered himself on the death on the cross. தம்முடைய சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். He offered himself so that the body which is the temple to be broken down. எதற்காக? Why? நமக்கு கரை இருக்கவே கூடாது. Spot should not be seen in us. நம்முடைய ஜீவியத்துல கரை இருக்க கூடாது. Spot should not be seen in our life. திரை இருக்க கூடாது. Wrinkle should not be seen. பிழை இருக்க கூடாது. Mistake, blemish should not be seen. திரை என்பது Wrinkle means பெரும்பான்மையாக முதிர் வயதுள்ளவர்களுக்கு சரீரத்தில் உண்டாகிற சுருக்கம். வயசான பாட்டிமார்களை நீங்க போய் கிராமத்துல பாத்தீங்கன்னா மொத்த சரீரத்தில் சுருக்கம் விழுந்திருக்கும். the aged mothers, aged people, especially in villages when you go and see, the body will be full of wrinkles. அது முதிர் வயதின் அனுபவத்தை காட்டுகிறது. That talks about the experience of the old age. அப்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்போதும் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக வாலிபர்களாய் காணப்பட வேண்டும். But in the Christian life always we must have a life of a youth. அப்ப வாலிபன் என்றால் 1 யோவான்ல படிக்கிறோம். Youth means in 1 John. அவர்கள் பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். They are the people who overcome the wicked one. அவர்கள் பலவான்களாய் இருக்கிறார்கள். They are the strong people. தேவ வசனம் அவர்களில் நிலைத்து இருக்கிறது. The word of God abideth in them. அவர்கள் பொல்லாங்கனை ஜெயித்தவர்களாய் இருக்கிறார்கள். They have overcome the wicked one. இதுதான் திரை இல்லாத அனுபவம். That is experience without wrinkle. திரை இல்லாத அனுபவம் என்றால் Experience without wrinkle means வாசிங்க 1 யோவான் 2:14 மட்டும். பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள். you are strong. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்.
I have written unto you, fathers, because ye have known him that is from the beginning. I have written unto you, young men, because ye are strong, and the word of God abideth in you, and ye have overcome the wicked one. பலவான்களா இருக்கிறதுன்னு சொன்னா நம்ம வாலிபர்கள் ஜிம்முக்கு போய் பலத்தை ஏத்துறது இல்ல, மசில்ஸ் ஏத்துறது இல்ல. Being strong means our young people is not that they will go to gymnasium and increase the muscles. பலவான்கள் என்று சொன்னால் When we say strong, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படவும், in the spirit that in a man may be strengthened mightily by the Spirit of God. என் குமாரனாகிய தீமோத்தேயுவே கிறிஸ்தியேசுள்ள கிருபையிலே பலப்படு. My son Timothy, you be strengthened in Christ Jesus. அப்போஸ்தல உபதேசத்தை கேட்டு அந்த பலமான ஆகாரத்தை புசித்து பலப்பட வேண்டும். எபிரேயர் 5:14. In Hebrews 5:14, hearing the apostolic teachings, your inner man must be strengthened. அப்ப நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக இப்ப பிரதருக்கு வந்து ஆவிக்குரிய வயசு எழுத்தின்படியா ரொம்ப வயசு இருக்கலாம். Spirit, in a physically, this brother may be aged. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இவர் வாலிபர். In the spiritual aspect, he is a young man. ஆவியில இவர் நினைஞ்சதை பார்த்திருக்கணும். In the ஒரு spiritual, வாலிபன் நிறையிறது போல தான் இவர் நினைஞ்சார். he was getting spirit filled in the spirit, anointing. அதுதான் அபிஷேகத்தினால நீ பலவானா இருக்கணும். That is why through anointing you should be strong. கிருபையினால பலவானா இருக்கணும். By grace you should be strong. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நீ புது பலவானாய் மாறுகிறாய். When you wait for the Lord, you receive new strength. மறுபக்கத்துல தேவ வசனம் உனக்குள்ள நிலைத்திருக்கணும். On the other side, the word of God should abide in you. பாருங்க, உலக பிரகாரமாக In the worldly aspect, ஒவ்வொரு சப்ஜெக்ட் இவ்வளவு பெரிய புக் படிக்கிறோம். for every subject we take a big book and study. அப்ளைட் மெக்கானிக்ஸ், Applied mechanics, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். strength of materials. இப்ப இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போனீங்கன்னா பல சப்ஜெக்ட் இருக்கும். In aeronautical engineering, you will have many subjects to study. இப்படி பெரிய பெரிய புத்தகம் ஒவ்வொன்றும். They are all big books. அதையெல்லாம் படிச்சுட்டு தான் இங்க நிறைய பேர் தேறி உட்கார்ந்துருக்காங்க. Many people having read all these things, they are seated here. ஆனா போன வாரம் பண்ண பிரசங்கத்துல ஆரம்ப வசனம் நான் கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. In the last week's message, in the beginning, what is it? Nobody will know it. அப்ப தேவ வசனம் உனக்குள்ள நிலைத்திருக்காவிட்டா நீ ஒருவேளை 20 வயசு வாலிபனா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய பிரகாரம் நீ கிழவனா இருக்கிறாய், முதிர்ந்த வயதுள்ளவனா இருக்கிறாய். If the word of the Lord is not abiding in you, you may be a 20-year-old young man, but in the spiritual aspect, you are a very old man. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்கணும். The word of God should abide in you. அடுத்து பொல்லாங்கன ஜெயிக்கணும். You must overcome the wicked one. பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும்? How to overcome the devil? கத்தி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. Not with a sword fight you can win. அணுகுண்டு போட்டு ஜெயிக்க முடியாது. Not putting atomic bomb and win. AK-47 வச்சு ஜெயிக்க முடியாது. Not win against with AK-47. அதற்கும் கல்வாரி தேவை. You need Calvary for that. இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தார்? How did Jesus overcome the devil? எபிரேயர் 2:14 வாசித்தபடி, As we read in Hebrews 2:14. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். With his death he destroyed him that had power over death. அப்ப இயேசு பிசாசை எப்படி ஜெயித்தாரோ, As Jesus overcame the devil, தம்முடைய மரணத்தின் மூலமாய் ஜெயித்தார். through his death he overcame. தம்முடைய இரத்தத்தின் மூலமாய் ஜெயித்தார். Through his blood he overcame. அதே போல The same way. நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும்? How we must overcome it. வெளிப்படுத்தல் 12:11. In Revelation 12 chapter verse 11. அந்த வலுசர்ப்பத்தை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். They overcame the red dragon through the word of the testimony and through the blood of Jesus. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கல்வாரியை இதுவரை நோக்கி பார்க்காதவர்கள் இப்போது பாருங்கள். Those up to this time who have not looked unto Calvary's cross, now you look unto Calvary's cross. எத்தனையோ வருடமாக உன்னோடு போராடி கொண்டிருந்த பிசாசின் வல்லமை, For many years the power of devil which was working against you, சாபத்தின் வல்லமை, the power of curse, வியாதியின் வல்லமை, the power of sickness, பாவத்தின் வல்லமை, power of sin, மாம்சத்தின் வல்லமை, power of flesh, இப்போது இப்போது right now இந்த நொடி பொழுது right this moment நீ விடுதலையை பெற போகிறாய். you are going to receive deliverance. நீ விடுதலையை பெறத்தான் போகிறாய். you are going to receive the deliverance. அதற்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? you know what you must do? கல்வாரியை நோக்கி பார். look unto Calvary. அந்த இயேசுவின் இரத்தத்தை எடு. take the blood of Jesus from there. அதன் மூலமாக பிசாசை ஜெயிக்கலாம். through that you can overcome the devil. நீ இயேசுவின் இரத்தம் வாயை திறந்து சொல்லும்போது பிசாசு நடுங்குவான். open your mouth when you utter the blood of Jesus, the devil will tremble. நாம் ஒருமனப்பட்டு கதறுவோமா? with one mind let us cry. எனக்காக இரத்தம் சிந்தின இயேசுவே, my Jesus who shed your blood for me. என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? joining with me, how many are going to say this? என்ன போல சத்தம் போட முடியாட்டாலும் பரவாயில்லை. like me, we know, don't make much noise, is all right. இருக்கிற இடத்துல இருந்து என்னை பின்பற்றுங்கள். the place where you are seated, you follow after me.
என்னுடைய அறிக்கையை பின்பற்றுங்கள். Follow after my confession. ஒரு சந்தர்ப்பத்தில் கிதியோன் சொன்னான், On occasion, Gideon said, சத்துருக்களை ஜெயிக்க வேண்டுமானால் if you want to overcome the enemies, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், the sword of the enemy is the sword of Gideon. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். Sword of the Lord is Gideon's sword. நாங்கள் எங்களுடைய பெயரை சொல்லவில்லை. We are not telling you to tell our names. இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள். You utter the name of Jesus. கல்வாரியை நோக்கி பாருங்கள். Look unto Calvary. மறுபக்கத்துல On the other side, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். one incident. அந்த எலும்புகளை நோக்கி பாருங்கள். You look unto the bones. ஒரு மனிதனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு போனார்கள். They took a man to bury him. ஒரு ராணுவம் குறுக்கே வந்தது. An army came in between. பயந்து அந்த பிரேதத்தை போட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. Being afraid, they put the dead body and everybody ran away. அந்த செத்து போன பிரேதம் எலிசாவின் கல்லறையிலே விழுந்தது. And the dead body fell in the grave of Elisha. எலிசாவின் எலும்புகள் அந்த பிரேதத்தை தொட்டது. The bones of Elisha touched his body. செத்து போன மனிதன் உயிரோடு எழும்பினான் என்று வேதத்தில் படிக்கிறோம். In the Bible we read that the dead man rose up alive. நான் பிதாவை நோக்கி பிச்சை எடுக்கிறேன். I beg unto the Father. நான் பிதாவை நோக்கி பிச்சை எடுக்கிறேன். I beg unto the Father. என்னுடைய பிதாவே, My Father. எங்கள் பிதாவே, My Father. எலிசாவின் எலும்புகளுக்கு Unto the bones of Elisha. செத்து போன மனிதனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இருக்குமானால், And if it had the power to raise the dead man alive, இதோ இடிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசு, now Jesus who have been broken temple, எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய நிலவரத்தில் சிலுவையிலே தொங்குகிற என் இயேசு, my Jesus were hanging on the cross where all his bones are visible, எங்கள் இயேசு, my Jesus, நம்முடைய இயேசு, our Jesus, அவருடைய எலும்புகளுக்கு for his bones, உன்னை குணமாக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? does not have the power to heal you, உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? does not have the power to deliver you from your sin, உன்னை சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? does not have the power to deliver you from your curse, உனக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? power to give you victory. இன்னும் 10 நிமிடம். 10 more minutes. உங்களுக்கு விடுதலை வேண்டுமா வேண்டாமா? Do you need deliverance or not? கர்த்தர் உங்களை நம்பி அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். The Lord has trusted you and given you dear children. அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. You are making the children to ஆஸ்தி study. வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஆஸ்திகள் You are சொத்துக்கள் வாங்கி you are கொடுத்திருக்கீங்க. giving them wealth. லேப்டாப் வாங்கி கொடுத்திருக்கீங்க. You buy them laptops. சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. You have earned for them. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Beloved child of God, this will not take you to heaven. நீ உண்மையிலே உன் பிள்ளையை நேசிக்கிறாயா? Do you truly love your child? உனக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான பிள்ளையை நேசிக்கிறாயா? Do you truly love your dear children? இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்ல. So many people in the world don't have children. இந்த சபையில கூட பல தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை இல்ல. So many dear people of God in this church don't have children. உனக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை, 3 பிள்ளைகளை, 4 பிள்ளைகளை கொடுத்தாரே. The Lord has given you 2, 3 and 4 children. அவர்களுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? What have you done for them? 2 வார்த்தை கதறு. 2 things you cry 2 out. வார்த்தை கதறு. 2 words you cry out. எலிசாவின் எலும்புகளுக்கு As the bones of Elisha. செத்து போன மனிதனை உயிர்ப்பிக்க கூடுமானால், If it could rise up a dead person. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல In Revelation chapter 3. ஆவியானவர் ஒரு சபையை பார்த்து சொல்றார், The Spirit of the Lord tells the church. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். Though you are named among the alive, but you are dead. உலக காரியத்துல உயிருள்ளவனாய் இருக்கிறாய். You are alive for the things of the world. ஆவிக்குரிய காரியத்துல செத்தவனாய் இருக்கிறாய். But you are dead in spiritual things. உலகத்துல 10 மணி நேரம் வேலை பார்க்கிறாய், 10 மணி நேரம் படிக்கிறாய். 10 hours you work and you study in the world. ஜெபத்துல 2 மணி நேரம் கூட தனி ஜெபத்துல இருக்க முடியல. But 2 hours you are not able to be there for your personal நீ prayer. செத்தவனாய் இருக்கிறாய். You are dead. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போகிறோம்? How many of us are going to நான் accept? என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன். I am lifting up my hands. என்னுடைய அருமையான ஜனங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். I surrender my dear people in the hands of God. கர்த்தாவே, நாங்கள் செத்திருக்கிறோம். Lord, we are dead. செத்தவர்களாய் இருக்கிறோம். We are dead. ஆனால் பரமபிதாவே, But Heavenly Father, எலிசாவின் எலும்புகள் the bones of Elisha, செத்த சரீரத்தை the dead person's body, உயிரோடு எழுப்பினது. it rose him up alive. என்னையும் Even me, நீர் எனக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளையும், my dear children, அருமையான ஊழியர்களையும் dear servants of God, உயிரோடு எழுப்போம். Lord, raise them up alive. நாங்கள் உமக்காக ஜீவிக்கட்டும். Lord, let us live for you. நாங்கள் உமக்காக ஜீவிக்கட்டும். Lord, let us live for you. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உமக்கு சாட்சியா ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உலக மாமிச சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மாமிச சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா.
வேண்டுமையா உலக மாமிச சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை 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 வேண்டுமையா. அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் கவனிங்க. 1 minute, you please listen. இதுவரை கேள்விப்பட்ட சத்தியங்களுக்கு முன்பாக நாம் குற்றவாளியா இருக்கலாம். You may be a person who is faulted according to the doctrine that you've heard till now. முதல்ல பேசின நான் குற்றவாளி. Firstly, I am a person at fault who has ஒருவேளை நீங்க spoken. எத்தனை பேர் குற்றவாளி என்று உணர்றீங்களோ? How many of you get convicted that you are at நீங்க fault? ஒன்று செய்யுங்க. One thing you do. ரெண்டு வார்த்தை. 2 words. ஆண்டவரே எங்களால முடியல. Lord, it is not possible with us. இந்த சத்தியத்தை இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்க எங்களால முடியல. Lord, it is not possible for us to live according to this. ஆனால் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். But we believe you. நான் விசுவாசித்திருக்க இன்னார் என்று அறிவே. I know whom I have believed. அந்த எலும்புகளை நோக்கி பார்க்கிறேன். I look unto those bones. எலிசாவின் எலும்புகளை பார்க்கலாம். I look unto the bones of Elisha. கோடி 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 மடங்கு வல்லமை உள்ள இயேசுவின் எலும்புகளை நோக்கி பார்க்கிறேன். I look unto the bones of Jesus, which has crores and crores of power. இதோ இயேசுவின் எலும்புகள்ல இருந்து. From the bones of Jesus. இதோ இயேசுவின் எலும்புகள்ல இருந்து. From the bones of Jesus. மின்னலை போல ஒரு வல்லமை இங்கே பலர் மேல் பாய்கிறது. The power like unto lightning is touching your body. கவனிங்க. இது ஒரு அறிக்கை. இப்பயே அறிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. You make a confession. நானும் என்னுடைய பிள்ளைகளும் ஆவிக்குரிய நிலவரத்தில் செத்தவர்களாய் இருக்கிறோம். I and my children are in a dead spiritual state. உம்முடைய வசனத்தின் மூலமாக அதை விளங்கிக் கொண்டோம். We understood through your word. ஆண்டவரே செத்து போன மனிதனை எலிசாவின் எலும்புகள் எழுப்பினது, உயிரோடு எழுப்பினது. Lord, as the bones of Elisha rose up a dead person. உம்முடைய குமாரனுக்கு Your son. இயேசுவின் சிலுவையிலே தொங்குற இயேசுவின் எலும்புகளுக்கு, The bones of Jesus was hanging on the cross. அந்த இடிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் எலும்புகளுக்கு, The bones of Jesus, that is a broken body temple. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? Does not it have to revive me and my children? இந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும் போது சொல்லுங்கள். You just tell these 2 words now. இந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும் போது சொல்லுங்கள். Now just tell these 2 words. ஒரு பெரிய வல்லமை உங்கள் மேல் இறங்குவதை நீங்கள் உணரலாம். You can feel a great power descending on you. என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் போதும். என் இயேசுவால் எல்லாம் கூடும். என் இயேசுவால் எல்லாம் கூடும். என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் போதும். நீ விசுவாசித்தால் Yes, you, yes, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் போதும். நீ விசுவாசித்தால் போதும். நீ விசுவாசித்தால் போதும். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால்